செல்வந்தர்களாய் வாழ்ந்தவர்கள் எப்படி செல்வந்தர்களாக வாழ்ந்தார்கள்? செல்வவான்கள் எப்படி செல்வவான்களாக மாறினார்கள்? இதை கற்றுக்கொள்ளணும். சீமானாய் வாழ்ந்தவர்கள் எப்படி சீமானாய் வாழ்ந்தார்கள்? அவர்களை சீமானா வாழ வச்சது எது? அவர்களுடைய செல்வ செழிப்பின் ரகசியங்கள் என்ன? பைபிள் அதெல்லாம் சொல்லி தருது. மேன்மையை வைப்பாருங்கிறது மட்டும் இல்லை, எப்படி மேன்மையை வைக்கிறாரு, எதை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள், எப்படிப்பட்ட புரிதல் அவர்களுக்குள்ள இருந்தது, செல்வவான்களின் ரகசியங்கள் என்ன? இன்னைக்கு காலையில் கற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென். நீங்களும் எப்படி இருக்க போறீங்க? நீங்க செழிப்புக்குள்ள போகணும், நீங்க மிகப்பெரிய செழிப்பு உங்க வாழ்க்கையில பார்க்கணும்னா முதல்ல have a good opinion about your daddy God. உங்கள் பரம பிதாவை குறித்த ஒரு நல்ல பிக்சரை வைங்க. அவர் யாரு? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவன். அப்ப செழிப்புக்கான முதல் விஷயம், முதல்ல உங்க தேவன் யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. ப்ராஸ்பெரிட்டிங்கிறது திங்கிங்ல தான் ஆரம்பிக்கும். அதனாலதான் எப்போதும் சொல்லுவேன், யுவர் ப்ராஸ்பெரிட்டி பிகின்ஸ் யுவர் மென்டாலிட்டி. உங்களை நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அது ரொம்ப முக்கியம். நீங்க நல்ல ஜெபம் பண்ணலாம், நல்ல பைபிள் வாசிக்கலாம், ஆனா உங்களை குறித்து நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமா இருக்குது. பாருங்க, செல்வத்தை நோக்கி செழிப்பின் காரியங்களிலே பயணம் பண்ணினவர்கள் முதல்ல தேவனை கரெக்டா பார்த்தாங்க. தேவன் யாரு? காட். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதும் அதை அப்படியே சிந்திச்சுட்டே இருக்கிறதும் ரொம்ப மகிமையான காரியம். பாருங்க, சும்மா கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டீங்க, வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அதை காணும். ஆமென். நீங்கள் எதெல்லாம் கன்ஃபஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் பொசஸ் பண்ணுவீங்க. Whatever you confess, you will possess. ஆமென். நீங்கள் அறிக்கையிட்ட அனைத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். ஒன்று கூட வீணா போகாது. கண்டிப்பாக பார்ப்பீங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்க. நீங்கள் வேறு விதத்தில் யோசித்தீங்கன்னா, முயற்சித்தீங்கன்னா தான் அது வேறு மாதிரி போயிடும். கர்த்தர் எனக்கு செய்வார். உங்கள் வீட்டுக்காரரை போட்டு அழுத்துறதுனால வீட்டுக்காரர் பெரிய ஆளாக மாட்டார். நல்லா பண்ணுங்க, கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். இவ்வளோ சொன்னால் போதும். ஆனால் கர்த்தரை நீங்கள் நம்பி பாருங்க, அவர் கையை அப்படியே பிளஸ் பண்ணி திறந்து விடுவார். ஆமென். சிலர் பாருங்க அப்படியே போட்டு அழுத்துறது, இல்லைன்னா சிலர் மனைவி அழுத்துறது. இன்னும் வாங்கிட்டு வரலாம்ல, உமக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம், போய் இன்னும் வாங்கிட்டு வா, இன்னும் கொண்டு வா. இது பிள்ளை, இது பெரிய பிள்ளைகள்லாம் இருக்கும், இது கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு இன்னும் அங்கேருந்து ஏதாவது வருமா அப்படின்ட்டு. எவ்வளோ ஒரு தரித்திர புத்தி பாருங்க. எல்லாம் மாறணும். என்னைக்கு உங்கள் உள்ளம் உண்மையான செழிப்பு எப்போ ஆரம்பிக்க தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கே ப்ராஸ்பெரிட்டி ஸ்டார்ட் ஆகுது, அன்னைக்கே செழிப்பு ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்ம தாத்தா ஆபிரகாம் அப்படிதான் செழித்தார். ஆமென். உங்க தாத்தா பத்தி எனக்கு தெரியாது, நம்ம எல்லாருக்கும் ஒரு தாத்தா இருக்கிறாரு, ஆபிரகாம். ஆமென். ஹல்லேலூயா. நம் முற்பிதாவாகிய ஆபிரகாம் எப்படி செழிச்சான்? ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆபிரகாம் எப்படி சீமானா மாறினா? வேதவசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் புத்தகம் திருப்பிக்கோங்க பார்க்கலாம். செல்வவான்கள் எப்படி செல்வவான்களாக மாறினார்கள், இதை கற்றுக்கொள்ளணும்.
செல்வந்தர்களாய் வாழ்ந்தவர்கள் எப்படி செல்வந்தர்களாக வாழ்ந்தார்கள், சீமானாய் வாழ்ந்தவர்கள் எப்படி சீமானாய் வாழ்ந்தார்கள், அவர்களை சீமானா வாழ வச்சது எது, அவர்களுடைய செல்வ செழிப்பின் ரகசியங்கள் என்ன, இதெல்லாம் கற்றுக்கணும் பாருங்க. பைபிள் வந்து அதெல்லாம் சொல்லித்தருது. மேன்மையை வைப்பாருங்கிறது மட்டும் இல்லை, எப்படி மேன்மையை வைக்கிறாரு, எதை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள், எப்படிப்பட்ட புரிதல் அவர்களுக்குள்ள இருந்தது, அதுதான் அவங்க வாழ்க்கையை என்ன பண்ணுது, ஆசீர்வதிச்சதுங்கிறத வேதவசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆதியாகமம் 14:23. செல்வவான்களின் ரகசியங்கள் என்ன, இன்னைக்கு காலையில் கற்றுக்கொள்ள போறீங்க. ஆமேன். நீங்களும் எப்படி இருக்க போறீங்க? ஆமேன். எத்தனை பேருக்கு அப்படி இருக்கணும்னு ஆசை இருக்கு? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஏப்பா நல்லா கை தூக்கி இருக்கீங்களா? சில பேருக்கு தந்தா வேண்டான்னா இருக்கு. அப்படிப்பட்டவங்களாம் தூக்கிறாங்க, பார்த்தே ஆகணும். ஆமேன். இவ்வளோ பேர் ஆக போகிறீங்களா? ஏமேன். சரி, கீழே போடுங்க. கண்டிப்பாக அவன் விரும்புகிறது கொடுக்கப்படும். அவ்வளோதான். என்ன செய்யணும்? விரும்பிட்டா போதும். கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு விரும்புகிறது கொடுக்கப்படும். கடவுளுடைய பிள்ளைங்களை விரும்பாத பிள்ளைங்களாம் ஆக்கி வச்சுட்டாங்க கொஞ்ச நாளாக. அதனால தான் எதுவுமே என்ன பண்ணலை, விரும்பலை. மாட மாளிகையும் கோட கோபுரமும் உனக்கு தேவையா அப்படின்ட்டாங்க. அவன் ஏற்கனவே குடம் கூட வாங்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்கிறான். அவன் சரி தேவையில்லையா அப்படின்னு உட்காந்துட்டான். ஏன்னா வந்து உட்கார்ந்தது ஒன்றும் பெரிய சீமான்கள் கிடையாது. இந்த மாதிரி முடியலையே அப்படின்னு தான் வந்து உட்கார்ந்துருக்குதுகள். அதுகள்கிட்டையும் என்ன தான் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, என்னால் முடியவும் இல்லை, சரி தேவையும் இல்லைன்னு போயிட்டாங்க. என்னமோ பெரிய பணக்காரராக இருந்து சொல்கிறாங்களே, த மாங் சோல்டு ஹிஸ் ஃபராரி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. தன்னுடைய பொக்கிஷத்தை விற்ற துறவி அப்படிலாம் யாருமே கிடையாது. நிறைய வச்சுருந்தேன், ஆண்டவருக்குன்னு வேண்டான்னு வந்துட்டேன், அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ஒன்றும் இல்லாதவங்களாம் உட்காந்துருக்குறாங்க. அவங்கள பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்னு பேசி வச்சுருக்குறோம். நான் சொல்கிறேன், சில பாட்டெலாம் படிக்கணும்னா கூட ப்ராஸ்பரிட்டி இருக்கணும். ஒருத்தர் பாட்டு படிச்சுட்டு இருக்கிறார், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் அப்படின்னாரு. நான் கூப்பிட்டு கேட்டேன், பிரதர் எவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்குது அழிகிறதுக்கு? இப்போ யார் உங்களை தலைமையில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கான்? இப்போ தான் எல்லாருமே தள்ளிட்டாங்கல்ல. பாட்டு பாருங்க, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துட்டாலும். அழிகிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, ஏற்கனவே அழிஞ்சு போய் தானே இருக்குது, இனி உண்டானாதான் ஏதாவது இருக்குது. அப்போ இந்த பாட்டு யார் படிக்க முடியும்னா நல்லா குவிச்சு வச்சுட்டு படிக்கணும். இதெல்லாம் அழிஞ்சாலும் அழியாது நமக்கு, இதெல்லாம் விட ஏசு எனக்கு பெருசு. ஒன்றுமே இல்லாமல் ஏசு பெருசுன்னு சொன்னால் அவன் பார்ப்பான், ஒன்றுமே இல்லை அதனால ஏசு பெருசுங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு சொல்லணும், குவிச்சு வச்சுட்டு சொல்லணும், இந்த பொண்ணு ஏமாத்துறவங்க, இந்த கார் ஏமாத்துறவங்க, இந்த வீடு ஏமாத்துறவங்க, என் ஏசு போதும் அப்படி சொன்னாதான் அதில் அர்த்தம் இருக்கு. இப்போ பாரதியார் வந்து சொன்னார், யாம் கற்ற மொழிகளில் தமிழே சிறந்ததுன்னு சொன்னார். இப்போ இந்த டயலாகை யார் சொல்ல முடியும்? அட்லீஸ்ட் ஒரு 2-3 லாங்குவேஜாவது அவருக்கு. எத்தனை 17 லாங்குவேஜா 14 லாங்குவேஜா தெரியுமா பாரதியாருக்கு? சில பாரதி யார் அப்படிங்கிறாங்க, சரி விட்டுருங்க. அவருக்கு வந்து ஒரு 14 மொழிக்கு மேலே தெரியும். அதனால சொன்னார், யாம் கற்ற மொழிகளிலே தமிழே சிறந்தது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் சிலருக்கு தமிழ் மட்டும் தெரியும் வச்சுக்கோங்களேன், யாம் கற்ற மொழிகளிலே தமிழே சிறந்ததுன்னா அப்படி பார்ப்பான். டே, இது வரைக்கும் உனக்கு அது மட்டும் தானே தெரியும், கரெக்டா? அப்போ சொல்லணும்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் ஒரு 2-3 லாங்குவேஜ். நமக்கு தெரிஞ்சது தமிழ், இன்னொன்று அந்நிய பாஷை. சிலக்கு அது எங்களுக்கு வந்து அந்நிய பாஷை தெரியுங்க. ஹல்லேலூயா. யாருக்கிட்ட விட்டு கொடுக்க முடியுமா? சொல்ல முடியாது பாருங்க, சொன்னா வேடிக்கையா இருக்கும், கரெக்டா? பாருங்க, நான் எத்தனையோ கண்ட்ரியில் சாப்பிட்ருக்கேன், ஆனால் அப்படின்னா நீ போய் சாப்பிட்டீங்கன்னா தான் சொல்ல முடியும். என் ஒய்ஃப் வைக்கிறது மாதிரி வராது. ஆனால் ஒய்ஃப் சாப்பாடை மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ண முடியாது. நான் சாப்பிட்ட சாப்பாட்லேயே என் மனைவி பப்பா பாருங்க ரசம் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அனுபவம் இருந்தால் தான் அதை என்ன பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். அது மாதிரி என் தேவன் தான் எனக்கு ரொம்ப முக்கியங்க அப்படின்னா இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பேசணும். ஹலோ, நான் நிறைய காரியங்களை பார்த்துருக்கேங்க, படிச்சிருக்கேங்க. ஆனால் அவ்வளோ புத்தகத்தை படிச்சிருக்கிறேன் நான். ஆனால் அவ்வளோ புத்தகத்தை படித்தாலும் இது மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்னா நிறைய படித்தாதான் சொல்ல முடியும். நீங்கள் படிச்சது இது ஒன்றே ஒன்று தான் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அது அந்த அளவுக்கு எடுபடாது. சொல்லலாம், ஆனால் அந்த அளவுக்கு
எடுபடாது பாருங்க. அது மாதிரி தான் நான் சொல்கிறேன், ஐஸ்வர்யம் எல்லாம் வச்சுக்கிட்டு நாம் ஒரு நாள் சொல்லணும். என்ன சொல்லணும்? என் இயேசு பெரியவர். அவர் அன்பு மாதிரி கிடையாதுங்க. ஆமென். எல்லாம் மாயைன்னு யார் சொன்னா? சாலமோன் சொன்னான்னு தெரியாம சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கீங்க. சாலமோன் தான் சொன்னார், எல்லாத்தையும் பார்த்தவன் சொன்னான். ஹலோ, இங்கே ஒன்றும் பார்க்கல, ஒன்றத்தையும் பார்த்ததே கிடையாது. அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டான். எல்லாத்துலேயும் ஹை லெவல் போய் பார்த்துட்டு வேனிட்டி. என் மனசுக்கு நிம்மதியே இல்லை. ஆனால் அவன் சொல்கிறான், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. அது என்ன? தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு தொடர்பு கொண்டு வாழ்கிறது தான் ரொம்ப சிறந்ததுன்னு ஃபைனலாக ஃபைலை க்ளோஸ் பண்ணுறாரு. ஆமென். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது கூட தெரியாது, மாயையினே முடிச்சிருவாங்க. அவன் மாயைன்னு முடிக்கல, எல்லாம் மாய. ஆனால் என்னைக்கு ஆண்டவர்கிட்ட வர்றோமோ அன்னைக்கு எல்லாமே அர்த்தமாக மாறுது அப்படிங்கிறான். ஆமென். அப்போ பாருங்க, ஒரு பெரிய செழிப்பும் பெரிய நிறைவும் இருந்தால் தான் சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? இது எல்லாத்த விட எனக்கு கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். பசும் பொன்னை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம்னு அர்த்தம். பசும் பொண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு தான் சொல்ல முடியும். ஹலோ, 1000 கோடி இருக்கு, ஆனாலும் பாருங்க கர்த்தருடைய, அவன் சொல்றான் பாருங்க, ஆகாமிய கூடாரங்களில் தங்கி இருப்பதை பார்க்கணும்னா என்னென்ன, பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், பெரிய பெரிய இதிலெல்லாம் இருக்கிறத விட தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து உட்கார்றது எவ்வளோ பெருசு. இப்போ இது சொல்லணும்னா ஏதாவது ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கணும், அப்போ தான் சொல்ல முடியும். நீங்கள் இது எப்படி சொல்ல முடியும் சொல்லி பாருங்கள். ஆஹாமிய அப்போ ஆகனா என்னன்னே தெரியாது நிறைய பேர். நீங்கள் தங்கினது உங்கள் கூடாரம் மட்டும்தான், அதுவும் வாடகை கூடாரம். அப்புறம் ஆஹாமிய கூடாரங்களில் தங்குவதை பார்க்கிலும் அப்படின்னா என்ன, தங்குறதுக்கு இடம் கிடைக்கவே பெரிய விஷயம்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இங்கே விட அது சிறந்தது எப்படிங்க சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்படியே போனாங்க, எத்தனையோ இதெல்லாம் தங்கி இருக்கிறேன், என்னெல்லாமோ பார்த்துருக்கேன். ஆனால் ஆலயத்தில் வந்து அவர் பிரசன்னத்தில் உட்கார்றது எவ்வளோ மேன்மையாக இருக்குதுன்னா, இப்போ இதெல்லாம் பார்த்தா தானே இதை சொல்ல முடியும். நம்ம ஆளுகள் பாருங்கள், எதுவுமே பார்த்ததே கிடையாது, பார்க்காமலே சொல்லிட்டு இருக்காங்க. அவன் பார்ப்பான், ஏய் நீ ஒன்றத்தையும் பார்த்து கிடையாது, யாம் கற்ற மொழிகளிலே உனக்கு தமிழ் தவிர ஒரு ஒன்றுமே தெரியாது. செழிப்பை வந்து சும்மா எல்லாரும் அப்படியே கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்ககிட்ட இருக்கிறதும் இல்லை, அவங்க யாருக்கும் கொடுக்கறதும் இல்லை. நாங்கள் தேவனை மேன்மை பாராட்டுறோம். எப்படி மேன்மை பாராட்டுறோம் தெரியுமா? தாழ்வில் கிடக்கிற மக்கள் எல்லாம் தூக்கி ஆசீர்வதிச்சு சொல்கிறோம், இந்த செழிப்பை கொடுத்த என் தேவன் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் கணம் அவராலே வருகிறது. ஆமென். இப்போ பார்க்க போகிறோம் சில காரியத்தை. இன்னைக்கு காலையில் கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு காலையில் மறுபடியும் இன்னும் செழிக்க, இன்னும் பெருக சில ஆலோசனைகளை அவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் இன்னும் செழிக்க விரும்புகிறீங்க? ஆமென். ஒருத்தர் சொல்கிறார், இல்லை பிரதர், உண்ண உடுக்க போதுமென்று இருக்க கடவோம். நான் சொன்னேன், பைபிள் ஒழுங்காக படிச்சிங்களா நீங்கள்? அது ஆக்சுவலி பெரிய பணக்காரங்களுக்கு அவர் எழுதுறாரு. கேட்காதவங்க, போன செவ்வாய்க்கிழமை நான் பிஸ்னஸ் கிளாஸுங்க நடக்கும். செவ்வாய்க்கிழமையில் பார்த்தீங்கன்னா செல்வந்தர்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். ஆமென். செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னா இன்னும் ஆழமாக இதை பற்றி என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். சில பேருக்கு டிவியில் உட்காந்து பிக் பாஸ் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள். வர்றவன்லாம் ஆகிடுவான், பார்க்குறவன்லாம் ஆக மாட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு? எதுக்கையோ டைம் எங்கேயோ செலவு பண்ணிட்டு, பாஸ்டர் ஜெபித்துக்கோங்க, நீங்கள் பண்ணுற ஒரே ஜெபத்தில் நான் பெரிய ஆளாக இருக்கணும்னே அன்பு. இவங்க போய் உட்காந்துக்கிட்டு வேற ஏதாவது வெட்டியாக பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஆனால் நம்ம ஒரே ஜெபம். ஒருத்தன் சொல்லுவான் தெரியுமா, ஒரே மருந்து எல்லா நோயும் சரியாயிருணுமா. அது மாதிரி ஒரு ஜெபத்தை போட்டிருங்க பாஸ்டர், எல்லாம் கரெக்டாக இருந்துட்டு. அப்படி கிடையாது. நீங்கள் கொஞ்சம் வரணும், கொஞ்சம் நேரத்தை கொடுக்கணும், என்னன்னு கொஞ்சம் கேட்கணும். கேட்டால் ரொம்ப நாள் எடுக்காது. அடி சொல்கிற மாதிரி தான் 6 மாதத்துக்குள்ள வாழ்க்கையே வேற லெவலில் போக ஆரம்பிச்சிடும். ஆமென். அல்லேலூயா. என் தேவன் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். பாருங்க, கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வாக்குகள் நிச்சயமாய் பழிக்கக்கூடிய வாக்காக இருக்கிறது, நிறைவேறுகிற வாக்காக அது இருக்கிறது. பாருங்க, அப்போ எங்கேயோ இல்லை, செவ்வாய்க்கிழமை தூரம் அது நடக்குது. அப்போ நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு காரியம், இதை பற்றி என்ன பண்ணுறோம், இன்னும் ஆழமாக அதை பற்றி ஒரு காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். அது என்னென்னா, இந்த செழிப்பு, இந்த பெருக்கம், இது பாருங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருவரும் அதை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். பாருங்கள், முதல் காரியம் இங்கே நாம் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம் பாருங்கள், 23வது வசனம்.
வானத்தையும் பூமியையும் உடையவராகிய, எல்லாம் சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் ஓட்டாண்டி கிடையாது, இல்லாதவர் கிடையாது. சில நேரத்தில் சபையில் அது தேவை இது தேவைன்னு சில நேரத்தில் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இங்கே கேட்டிருக்க மாட்டீங்க. பொதுவாக சொல்லப்படும். அப்படி சொல்லப்படும் பொழுது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மைண்டுக்குள்ளே என்ன போயிடுச்சுன்னா, பாவம் தேவனுக்கே பெரிய தேவை இருக்குது போல், நம்மளா சேர்ந்து எப்படியாவது கடவுளுடைய தேவையை நம்ம என்ன பண்ணுவோம், சந்திப்போம். ஏன்னா தேவனே ஒரு தேவையின் தேவன் அப்படிங்கிற மாதிரி அறிவித்து என்ன பண்ணிட்டாங்க, சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் கரெக்டாக பாருங்கள், நீங்கள் செழிப்புக்குள்ளே போகணும், நீங்கள் மிகப்பெரிய செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் பார்க்கணுன்னா முதல்ல ஹாவ் அ குட் ஒப்பீனியன் அபவுட் யுவர் டேடி காட். உங்கள் பரம பிதாவை குறித்த ஒரு நல்ல பிக்சரை வைங்க. அவர் யார்? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அதாவது the possessor of heaven and earth. எல்லாம் சொல்லுங்க, வானம் அவருடையது, பூமி அவருடையது, வெள்ளி அவருடையது, பொன்னு அவருடையது. அவர் சொல்றாரு, இந்த மலைகளில் திரிகிற 1000 ஆடுகள் மாடுகள் சகலமும் என்னுடையதா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆமென். ஓட்டாண்டி கடவுள் கிடையாது. முதல்ல கடவுளை கரெக்டா பாருங்க. நிறைய பேர் கடவுளை அப்படி காட்டல. ஏசு ஏழை, பவுல் ஏழை, எல்லாரையும் ஏழையாக காமிச்சு ஏழையே பார்த்துட்டு இருந்தா அப்புறம் என்ன ஆகும்? இவங்களும் அந்த சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபமாகி விட்டார்கள். இப்போ நம்ம வேற சாயலை முன்னாடி வைக்கிறோம். எப்படி உங்கள் சபையில் எல்லாரும் செழிக்கிறாங்க? வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் தரித்திர தேவனை பேசுறீங்க, நாங்கள் செழிப்பின் தேவனை பேசி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் தேவனுக்கே தேவன் பேசிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் என்ன பேசியிருக்கோம்னா, என் தேவையும் சந்திப்பாரு, சில பேருடைய தேவையை சந்திக்கிற அளவுக்கு என்னையும் உங்களை ஆசீர்வதிப்பாருங்கிறத பேசி கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. He is a possessor of heaven and earth. அவர் உடையவராகிய, எல்லாம் சொல்லுங்க, உடையவராகிய தேவன். அவர் இல்லாத தேவன் அல்ல. கரெக்டாக தேவனை பார்க்கணும். எல்லாம் அவருடையதாக இருக்கிறது. அவர் நிறைவாக இருக்கிறார், அவர் சம்பூர்ணராக இருக்கிறார், அவர் ஐஸ்வர்யத்தின் தேவனாக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, செழிப்பின் தேவனை நான் ஆராதிக்கிறேன். My God, my dad is rich dad. Amen. உங்க டாட் யாரு? நல்லா சொல்லுங்க, ரிச் டாட். ராபர்ட் கியாசைக்கு ஒரு புக் எழுதியிருக்கார், ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ட்டு. அது மாதிரி இன்னொரு புக் இருக்குது கிறிஸ்தவத்தில், ஜான் அவெஞ்சனிங்கிறவர் எழுதியிருக்கார், ரிச் காட் புவர் காட் அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், உங்கள் தேவன் யார்? எல்லாம் சொல்லுங்கள், ரிச் காட். கடவுளே ஏழையாக இருக்க முடியுமாங்க? கடவுள் ஏழையாக இருந்தால் அப்புறம் எப்படி? உங்களுக்கு புரிதுங்களா? லாஜிக்கே செட் ஆகலை அதில். கடவுள்னு சொல்லிட்டு அவரை ஏழைன்னு எப்படி சொல்கிறீங்க? அவர் தானே ஊற்று, அவர் தானே எல்லாமே புறப்படுற இடம். ஆனால் சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவையே ஏழையாக்கி வச்சுருப்பாங்க. பாருங்கள், இயேசுவுக்கே ஒன்றும் இல்லாமல் இருந்தது. ஒருத்தர் சொல்கிறார், எப்படிங்க இயேசு ஏழைன்னு கேட்டேன் நான். அவர் சொல்கிறாரு, அவர் பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, யாராவது காசு வச்சுருக்கீங்களா? 2 காசு அப்படின்னு கேட்டோடனே ஒருத்தர் உதாரணத்துக்கு ஒரு காசு கொடுத்தாங்க. பார்த்தீங்களா? அதாவது ராயனுக்கு வரி கட்டலாமா அப்படின்னு கேட்டதுக்கு சாம்பிளுக்கு பக்கத்தில் என்ன வாங்கினார்? காசு வாங்கினார். காசு வாங்கி இதில் இருக்கிற முத்திரை யாருடையது அப்படின்னு கேட்டாரா? இப்போ அந்த விளக்குறதுக்கு காசு வாங்கினார். பாருங்க அவர்கிட்ட 2 ரூபா கூட இல்லாமல் வந்திருக்காரு அப்படின்ட்டாங்க. என்ன கண்டுபிடிப்புடா, எங்க இருந்துடா வரீங்கிற மாதிரி இருக்கு. இதை சொல்லிடுறாங்க பாருங்க. பாவம் அந்த அப்பாவி ஜனம். அதுகளும் அப்படியே யாருக்கு கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்கு பாருங்க. அதுவும் சபைக்குள்ளே வந்த உடனே மூளையெல்லாம் கலட்டி வச்சு சொல்லிடுறாங்க. அங்கே செருப்பை விட்டு வரும்போது மூளையும் கழட்டி விட்டு வரமும், இல்லைன்னா எங்கள் பிரசங்கத்தை உங்களால் கேட்க முடியாது அப்படின்னு வச்சுட்டதுனால மக்கள் சிந்திக்கிறதே கிடையாது. முதல்ல கடவுள் எப்படி ஏழையாக இருப்பார் யோசித்து பாருங்க. இத்தனை ஏழைகள் இருக்கிற இடத்துல இன்னொரா 5ஆவதா ஒரு ஏழை பிறக்கிறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, God is a rich God. Amen. என் தேவன் செல்வந்த தேவனாக இருக்கிறார். அப்போ நீங்க அங்கேயும் இங்கெல்லாம் ஓட வேண்டியதில்லை. ஒருத்தர்கிட்ட வந்தா போதும், அவர் உங்களை செல்வனாக மாற்றுவார், சீமானாக மாற்றுவார். ஆமென்.
இப்போ என் மேலே ரொம்ப ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. என்ன பரலோகத்துக்கு கூட்டு போவார்லாம் சொல்ல மாட்டீங்களா? யார் கூட்டு போக மாட்டேன்னு சொன்னேன்? பரலோகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். We are seated in the heavenly realm. ஏற்கனவே எங்களை உட்கார வச்சுட்டார் பாஸ். நாங்கள் அங்கேருந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இங்கேருந்து அங்கே போவோமான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. எபேசியர் 2 அடிப்படையில் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே அவர் எங்களை உட்கார பண்ணி இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறோம். நீங்களும் போவீங்களான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்க, ஏற்கனவே அங்கே தான் பாஸ். ஹல்லேலூயா. You are seated. உட்கார வப்பாருன்னு போட்டிருக்கா, உட்கார்ந்துருக்கீங்கன்னு போட்டிருக்கா? உங்க பைபிள் என்ன போட்டிருக்குது பாருங்க. நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டதே நம்பிட்டு இருக்க கூடாது. இப்போ வேத வசனத்தின் வெளிப்பாட்டை இப்போ வாங்கிக்கணும், அதை அழிச்சிடணும், ரப் பண்ணிடுங்க. போவீங்களா மாட்டீங்களா நீ கூட கேட்டிருக்காங்க, அதெல்லாம் ரைட்டு. இங்கே வந்து பாருங்க, ஒரு 3 மாசத்துல அவங்க வாழ்க்கை செழிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிஸ்னஸ் ஒரு மாதிரி வந்தாங்க, கேட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல வந்து அதெல்லாம் தப்புன்னாங்க, இப்போ அவங்கள கூப்பிட்டு அது ரைட்டு செழிச்சிட்டிங்க, ஆனால் பரலோகம் போவீங்களா? எப்படி எப்படி கொண்டு வந்து கதையை முடிக்கிறாங்க பாருங்க. நான் சொல்கிறேன், பரலோகம் அதெல்லாம் கேள்வியே இல்லை, உட்கார வச்சுட்டாரு. அதுக்கு நீங்கள் நானும் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இயேசு சிலுவையில் வந்து ரத்தம் செஞ்சு பாவ பரிகாரியாக மாறிட்டாரு. இதை விசுவாசிக்கிற எல்லோரும் அதுக்குள்ளதான் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஏற்கனவே நம்ம அங்கே தான் இருக்கிறோம். ஆமென். அதனால் போகிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, அங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆமென். You are seated. You are in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் வந்துட்டீங்களே. அவன் இப்படி அது ராஜ்யத்துக்குள்ளே என்னை பிரவேசிக்க இல்லை, நீங்கள் வந்தாச்சு, ராஜ்யத்துக்குள்ளே தான் உட்காந்துருக்கீங்க. ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்துடுச்சு. எல்லாம் சொல்லுங்க, நான் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன், ராஜ்யம் எனக்குள்ளே இருக்குது. ஆமென். முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோ எதுக்குள்ள யார் இருக்காங்கன்ட்டு. கண்டே பிடிக்க முடியாது. டெவில் வந்து குழப்பத்தில் இருக்கான். இவனுக்குள்ள அது இருக்கா, அதுக்குள்ளே இருக்கானா, இவனுக்குள்ள அது இருக்கா, அதுக்குள்ளே இருக்கானா, நான் தெரியவே மாட்டேன். அவ்வளோ வெளிப்பாடு இல்லை பாருங்க டெவிலுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அதனால அந்த கன்ஃபியூஷனுக்குலாம் போகாதீங்க. இட்ஸ் a done deal. அது முடிஞ்சிடுச்சு. ஆமென். புக் பண்ணி உட்காரே வச்சுட்டாருன்றேன் நான். கண்டிப்பாக போவீங்கன்னு சொல்ல, கண்டிப்பாக அங்கே தான் இருக்கிறீங்கிறேன் நான். ஆமென். You are seated. You are seated. இப்போ அந்த சிலுவை கல்லன் கேட்குறான், நீங்கள் உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைத்தரலாம். ஏசு என்ன சொன்னார்? இன்றைக்கு என்னோடு கூட எங்கே இருப்ப? அன்னைக்கே. எல்லாம் சொல்லுங்க, அன்னைக்கே. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே மேலே உட்கார வச்சுட்டாருங்க, மேலே உட்கார வச்சுட்டாருங்க. அன்னைக்கே மேலே தான் உட்காந்துருக்குறீங்க. ஆமென். நாம் கீழே இருந்துக்கிட்டு மேலே பார்க்குற ஆட்கள் இல்லை, மேலே இருந்துக்கிட்டு கீழே ஆளுகை செய்யும்படியாக அவர் உங்களை நினைமர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இதை கரெக்டாக விளங்கணும் பாருங்க. எங்கே உட்காந்துருக்கீங்க? கிறிஸ்துவோடு கூட, பிதாவாகிய தேவனோடு கூட உன்னதங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? உட்காந்துருக்கீங்க. அதை பாருங்க. சும்மா அங்கே கிடக்குறேன் யா, கீழே கிடக்குறேன் யாங்க, உங்களை தூக்கி மேலே என்ன பண்ணியிருக்கிறாரு? உட்கார வச்சுட்டார். ஆமென். அப்போ அதனால் அதை பற்றி குழப்பத்து போகுதுங்க. இப்போ என்ன பார்க்கணும்? அங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வரணும். எல்லாம் சொல்லுங்கள், ஹெவன் ஆன் எர்த். அதாங்க நம்ம ட்ரீமு. அதுக்கு தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு. இப்போ அந்த பரலோகம் இந்த பூமிக்குள்ளே என்ன பண்ணணும்? இறங்கி வரணும். பரலோகத்தில் குறைவு இருக்கா? எல்லா கிறிஸ்தவங்களும் நம்புகிறாங்க குறைவே இல்லை. நான் கேட்குறேன், பரலோகத்தில் தேவையே கிடையாது. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா? கரண்ட் பில் கட்டணுமா? வாடகை கொடுக்கணுமா? இல்லை. அங்கே எல்லாமே இருக்குன்னா அங்கே தான் தேவையே இல்லையே. புரியவே மாட்டேங்குது பாருங்க நம்ம ஆட்களுக்கு. அங்கே எல்லாம் இருக்கு, அங்கே வந்து அங்கே தான் தேவையே இல்லை. அங்கே யார் உங்களுக்கு பில் தர போகிறாங்களா? யாராவது 2 பழத்தை பறித்து சாப்பிட்ருக்கீங்க, இந்தாங்க 500 ரூபா பில்லு உங்களுக்கு. ஜீவ விருட்சத்தை யார் சாப்பிட்டீங்க? வாங்க 1 லட்ச ரூபா உங்களுக்கு. அப்படின்னு ஏதாவது பில்லு கில்லு தர போகிறாங்களா? அங்கே தான் ஒரு நீடுமே கிடையாது. தேவை இருக்கிற இடம் இது இங்கே தான் இருக்குது. அப்போ இங்கே தான் தேவைகளை தேவன் பூர்த்தியாக்குகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். அங்கே போகணுன்னு அங்கே இருக்கிறது இங்கே கொண்டு வர போகிறோம். நாங்கள் எல்லாம் அங்கே வச்சிருக்கிறாருல, அந்த பரிபூர்ணத்தை இயேசுவின் மூலம் இந்த பூமிக்கு கொண்டு வருகிற வேலையை செய்வதுக்கு தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இப்படி சொல்றதுனால இன்னொரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அது என்ன புரிஞ்சுக்கணும்னா, பரலோகம் மட்டும் நிறைவா இல்லைங்க, தேவன் படைச்ச இந்த பூமியும் நிறைவா தான் இருக்குது. எத்தனை பேர் பூமி நிறைவா இருக்கு நம்புறீங்க? சில சொல்லுவாங்க இந்த ஊர்ல ஒண்ணுமே இல்லைங்க, இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்க, அதனாலதான் உங்ககிட்ட வரமாட்டுக்கு.
நான் அப்படி நினைக்கிறது இல்லை. திருநெல்வேலியில் கோடா கோடியானதை கடவுள் வச்சிருக்கிறாரு. நான் அதை நம்புறேன். ஏன்னா என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும். எல்லாம் சொல்லுங்க, பூமியும் அதன் நிறைவும். அப்போ பூமி எப்படி இருக்கு? நம்ம பூமியில் ஒன்றுமே இல்லை, பூமியில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் நோண்டி நோண்டி என்னத்தெல்லாமோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அது வரைக்கும் அந்த ஊரில் மக்கள் ஒன்றுமே இல்லைம்மா. அவன் அடுத்தால அங்கே பார்த்தா ஹைட்ரோ கார்பனுங்க, அதுங்க இதுங்க எதெல்லாமோ எடுக்கான். என்னெல்லாமோ இருக்குது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஹலோ, நம்ம இல்லை இல்லைன்னு நினைக்கிறோம், அதனால நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் சொல்லுங்க, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நிறைவான பூமி தான். இப்போ நீங்கள் தேவனை கரெக்டாக அறியும் போது அங்கிருந்தும் மேல் ஊற்றும் திறக்கப்படும், கீழ் ஊற்றும் திறக்கப்படும். ரெண்டும் திறக்கப்பட்டால் என்ன ஆகுங்கிறதுக்கு அளவே இல்லை. போங்க, எல்லாம் சொல்லுங்க, மேல் ஊற்றும் கீழ் ஊற்றும். ஆமென். உன்னதத்திலிருந்தும் இறங்கும், பூமியிலிருந்தும் இறங்கும். புது கலவையா இருக்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அது இருக்கும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கேயோ யாரோ பேசுகிற தரித்திர பிரசங்கத்தை நம்பிட்டு உட்காந்துருக்காதீங்க. பேசுறது ஃபுல்லாக தரித்திரத்தை பேசிட்டு கடைசியில் காணிக்க போடுங்கம்மாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு, அதான் வேண்டாண்டிங்களா அப்படி கிளம்பி வந்துடுங்க. ஒரு 2 மீட்டிங்கில் போடாமல் வந்துட்டிங்கன்னா பிரசங்கத்தை மாற்றிடுவாங்க. இல்லை, அது தேவை நமக்கு அப்படிம்பாங்க. ஃபுல்லாக வேண்டாம், அது தேவையில்லை, முக்கியமில்லை, என்னன்னே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் போடுங்கம்மா. உற்சாகமாய் போடுங்கள், நிறைய போடுங்கன்னா. ஐயா, நீங்கள் சொன்னதை நம்பி இருந்த வேலையை விட்டுட்டேன் நான், அப்புறம் எங்கேருந்து போட? கரெக்டாக விளங்கிக்கோங்க. இது வேதத்துக்கு எதிரான ஒரு உபதேசமோ ஏதோ கிடையாது. இது கடவுளுடைய வார்த்தை தெளிவாய் கற்றுத் தருகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய. எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் செல்வ தேவனாய் இருக்கிறார், ஐஸ்வர்யத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆமென். இப்ப கவனிங்க, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை. அப்ப செழிப்புக்கான முதல் விஷயம், முதல்ல உங்க தேவன் யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் a first key. Understand who your God. உங்க தேவன் யார்? Who is. அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய நேச்சர் என்ன? அவருடைய ஸ்வபாவங்கள் என்ன? அவருடைய தன்மைகள் என்ன? அவர் என்னவா இருக்கிறாருங்கிறத கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அவர் செல்வந்தராக இருக்கிறார். ஆமென். அவர் குறைவின் தேவன் அல்ல, அவர் நிறைவின் தேவனாக இருக்கிறார். எல் ஷடாயாக அவர் இருக்கிறார். இப்போ பாருங்க, அப்போ தேவன்ட்டே எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், நீங்கள் அதுக்கும் இதுக்கும் எங்கேயும் ஓட மாட்டீங்க. நீங்கள் ஒன்று தான் பண்ணுவீங்க, அப்பாக்கிட்டே போயிடலான்னு வந்துடுவீங்க, அவர்கிட்டே போயிடலான்னு வந்துடுவீங்க. ஆமென். இப்போ இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா வேற எங்கேயாவது கை நீட்ட மாட்டீங்க, வேற எங்கேயோ கண்ணை வைக்க மாட்டீங்க, கண்ணை கரெக்டாக வைப்பீங்க. இப்போ பாருங்க, அங்கே போட்டிருக்குது, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உன்னதமான கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். ஆமென், ஆமென். கண்களை ஏறெடுக்கிறேன், கையை உயர்த்துறேன். எங்க? என் தேவனுக்கு நேராக, எல்லாம் உடைய அவருக்கு நேராக நான் கைகளை உயர்த்துறேன். நான் என் மாமனார்கிட்ட இருந்து வாங்கியோ இல்லை எங்க யாரையோ நசுக்கி வாங்கியோலாம் நான் வாழ வேண்டியது இல்லை. என் கர்த்தருக்கு நேராக என் கைகளை ஏறெடுக்கிறதினால் வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது. அவர் என்னுடைய எல்லா தேவைகளை நிறைவாய் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவருக்கு நேராக உள்ளங்களை திருப்புங்கள், உங்கள் கைகளை ஏறெடுங்கள். வாலிப பிள்ளைங்களா இருக்கலாம், இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பித்த இளம் தொழிலதிபர்களாக இருக்கலாம், குடும்ப பெண்மணிகளாக இருக்கலாம், யாராவனாலும் இருக்கலாம். ஒரு சத்தியத்தை நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள். வாழ்க்கையின் காரியங்களுக்காக அங்கே எங்கேயும் கண்ணை வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை யோசிச்சு பாருங்க, என்ன செல்வந்தராக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு உதவக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்து பாருங்க, இந்த இடத்துக்கு வந்து பாருங்க, சகலமும் உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இதை பிடிச்சா போதும், இந்த சத்தியத்தை நீங்கள் பிடிங்க, மற்றதெல்லாம் உங்களை பிடிக்குதா இல்லைன்னு பாருங்க. நான் வேற எதுவும் நான் பண்ணலை பிகினிங்கில், இது ஒன்று தான் தெரிஞ்சு, கர்த்தர் இப்படிலாம் செய்கிறவராக இருக்கிறார். தேவனை இப்படி சிந்திக்க ஆரம்பித்தேன். ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்கள், என்ன போட்டிருக்கு? யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும்
கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், எல்லாம் சொல்லுங்க, தொழுது கொள்ளுகிற யாவருக்கும். அவர் யாரா இருக்கிறாரா? அவர் யாரா இருக்கிறாரா? நல்லா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்ய சம்பரனராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் தொழுது கொள்ளுகிற என் தேவன் ஐஸ்வர்ய சம்பரனராக இருக்கிறார். ஒன்றும் இல்லைங்க, நீங்க எந்த சாயலை பார்க்குறீங்களோ, சாயல்னா என்னன்னு புரியுதுங்களா? எந்த இமேஜ், எந்த காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதுக்கு ஒப்பாதான் நீங்க என்ன ஆவீங்க? மறுரூபம் ஆவீர்கள். அந்த காட்சிக்கு ஒப்பாவே நீங்க என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? மாற ஆரம்பிப்பீங்க. அதனாலதான் சும்மா தரித்திரத்தையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்ல நல்ல இடங்களுக்கு போகணும். நல்ல நல்ல இதெல்லாம் போய் கொஞ்சம் கண்ணிலையாவது கொஞ்சம் என்ன பண்ணணும்? நல்ல காரியத்தை பார்க்கணும். பார்த்துட்டு இன்னைக்கெல்லாம் உன்னை பார்க்குறேன், நாளைக்கு என் வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு வந்துடணும். ஆமென். இன்னைக்கு கடையில் இருக்கிற, நாளைக்கு என் வீட்டு பீரோவில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். ஆமென். ஆமாம், நாங்கள் வந்து சின்னதாக ஒரு கம்மலாக வாங்கிறதுக்கு முதல்ல போனோம். ஃபஸ்ட் டைம். அது முதல் நாளே நான் எங்கே போயிட்டேன் தெரியுமா? இந்த டைமண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்களா, அங்கே போயிட்டேன் நான். ஒய்ஃப் இங்கே பார்த்துட்ருக்கா, அவளுக்கு விளங்கும். பார்த்துட்டு அவன் எல்லாம் எடுத்து காமிக்கிறான். யாருமே காசு இருக்கான்லாம் கேட்க போகிறது இல்லை, கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் மட்டும் போகணும். ஹலோ, ஆமென். ஆமாம், வாங்குற மாதிரி தெரியணும் உங்களை பார்த்தா. ஆமாம், எல்லாம் காமிப்பாங்க. என்ன இதை விட கூடுனது இல்லையா? அவனுக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி வந்துடணும். 30 lakhs ஒரு கார் இருக்குது சார், நான் ஒரு ஷோரூமில், அதுக்கு கூடது இல்லையா அவங்க கிட்ட? ஒரு மாதிரி பார்க்கான், ஐயோ நம்ம இவ்வளோ தரித்திரதா இருக்காமா, நம்ம கம்பெனியை வேற லெவலுக்கு கொண்டு வரணும், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது பாக்கெட்ல இல்லாமல் இருக்கலாங்க, உங்க மனசுல நீங்க செல்வந்தனா இருக்கிறத யார் தடுக்க முடியும்? ஆமென். அதுக்கு தடையே கிடையாது. முதல்ல அங்கே வாங்கங்கிறேன் நான் எப்போவுமே. அங்கே வாங்க, போய் பார்த்துட்டு இருக்குது. இங்கே கம்மல் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே போய் என்ன பண்ணுறது, பார்க்குறது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கி எல்லாம் கடையில் இருக்குது, இன்றைக்கி என் கண்ணால் நான் அதை பார்க்குறேன். நான் வந்து இதை தொட்டுட்டு போயிருக்கேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைய இருக்கும்ட்டு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், என்ன நான் அன்றைக்கி நம்பினோ, என்ன இன்றைக்கி நான் பார்த்தனோ, அது எல்லாம் இன்றைக்கி இருக்குது என் கையில். ஆமென். போன வாரம் தான் யோசனை, திடீர்னு பார்த்தேன் எல்லா மெட்டல்ஸும் என் கையில் இருக்குது. டைமண்ட் போட்டிருக்கிறேன், ஒயிட் கோல்டு இருக்குது, பிளாட்டினம் இருக்குது, தங்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு நேரம் ஒன்றும் கிடையாது, ஆனால் வெறும் பேச்சு மட்டும்தான் இருந்தது, நம்பிக்கையில் மட்டும்தான் அது இருந்தது. இன்னைக்கு அது எல்லாமே நிஜமாக மாறி இருக்குது. ஆமென். சும்மா கிடையாது, சும்மா கிடையாது. கண்டிப்பாக இந்த திருநெல்வேலியில் நடந்ததான் நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். சில சொல்லுவாங்க அது பெரிய பெரிய ஊருக்கெல்லாம் போனால், பெரிய பெரிய இடத்துக்கு போனால் தான் அதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. இல்லை, இந்த ஊரில் தான் தேவன் என்னை இந்த அளவுக்கு ஆக்கிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். இந்த ஊரில், இதே பட்டணத்தில் தேவன் அவ்வளவு நன்மைகளையும் அவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், சும்மா இல்லை, அன்னைக்கு போய் பார்க்கும்போது தெரியாது இதெல்லாம் நமக்கு வருமா. நம்ம ஆட்கள் பாருங்களேன், தங்கத்துலலாம் இல்லை, சும்மா இந்த கத்திரிக்காய் தக்காளிலாம் விலை கூடும் பாருங்க. விற்கிற விலைக்கு தக்காளி கூட நம்மளால் வாங்க முடியாது போல. அப்போ தரித்திரம் எங்கே இருக்குது? பேச்சில் இருக்குது. போகிற போக்க பார்த்தா நகையெல்லாம் வாங்க முடியும்னு நினைக்கிங்க, நம்மளையும் பார்ப்பாங்க. வாங்க முடியுமா? உங்களையும் சேர்த்து இழுப்பாங்க பாருங்க. விற்கிற விலையை பார்த்தா பொம்பளை பிள்ளைகள்லாம் கட்டி கொடுக்க முடியுமா? நல்லா செபிங்க, யாராவது ஒன்றும் இல்லாமல் கட்டிட்டு போட்டுன்ட்டு. எத்தனை ப்ரேயர் பாயிண்ட் வந்திருக்கு தெரியுமா? ஒருத்தர் வந்து சாட்சிலாம் இருந்து சொல்லுதாங்க, ஒன்றும் இல்லாமல் கட்டி போயிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்கணும் பாஸ்டர், அந்த மாதிரி ஒரு தங்கமான மருமகன் எங்களுக்கும் அமையும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்க. நான் சொல்கிறேன், மருமகனுக்கும் சேர்த்து கொடுக்குற மாதிரி தருவார். ஆமென். ஏன் அந்த தரித்திரத்தை போட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க? போட்டு விடுவோமே. ஹல்லேலூயா. போட்டு விட்டு ஆசீர்வதிச்சு, என் மகளே கோடா கோடியாய் நீ பெருகுவாயாக. ஆமென். ஆமென். அவன் வீட்டில் கட்டின ஒன்றும் இல்லை, நிறைச்சி தான் அனுப்புனார். ஏன்னா அவன் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். பைபிளில் இன்னொரு மருமகன் பற்றி இருக்கு.
ஈசாக் படிச்சிருக்கீங்களா நீங்கள்? இந்த ஆபிரகாமுடைய பையன். மாமனார் வீட்டில் இருந்து ஏதாவது வருமா, மாமனார் ஏதாவது கொடுப்பாரா, அப்படிலாம் இல்லை. இவன் ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போட்டு அந்த பொண்ணுக்கு நகையெல்லாம் போட்டு அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. ஆமென். பாருங்க, நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா இப்படி யோசிக்கணும், அப்படி இருந்தால் அப்படி யோசிக்கணும். கொடுக்குற இடத்துல தான் நீங்கள் இருக்கணும். நான் சொல்கிறது விளங்குதா? விளங்குதுங்களா? ஆமென். பொண்ணோ பையனோ நாங்கள் கொடுக்க தான் செய்வோம். ஆமென். நம்ம ஆளுகள் பாருங்கள், பொம்பளை பிள்ளைன்னா செலவு, வந்துட்ட 2 ஆகி போயிட்டேன் 3 ஆகி போயிட்டேன்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, தேவனை இப்படி விளங்கிக்கோங்க. தேவனை இப்படி விளங்கிக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வேலை செய்கிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் பணம், தங்கம், நகை இது ஒரு பிரச்சனையாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. அந்த இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். அந்த இடத்துல உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஆமென். நான் என் ஊழியத்துக்காக, கடவுள் எனக்கு தந்த கனவுக்காக நான் இந்த காரியத்தை விசுவாசித்தேன். ஒரு நாள், ஆண்டவரே என்னெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கிறேனோ செஞ்சிடணும். பைசா இருக்கா பைசா இருக்கா இப்படி யோசிக்கவே கூடாது. இப்போவுமே அந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இப்போவுமே அந்த இடத்துக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த 100 பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயாக எஜுகேஷன் பண்ணணும். கணக்கு பண்ணால் ஒரு மாதம் மட்டும் 1 லட்ச ரூபா செலவாகுது. பிள்ளைங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு சேலரி கொடுக்குறது, அவங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் என்ன டக்குன்னு 1 லட்ச ரூபா. இதில் வேறு டிவிலாம் பெருகிட்டே இருக்குது. எனக்கே எத்தனை போச்சுன்னு தெரியல. நீ காலைல தான் தம்பி சொன்னார்கள் சொன்னாங்க, 10 டிவியில் நம்முடைய செய்தி தினந்தோறும் போகிற மாதிரி இப்போ ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். 10 சேனலில் போகுதுங்க. ஆமென். சீக்கிரமாக பாருங்கள், ஃபுல் தமிழ்நாட்டுக்கும் போகிற மாதிரி போட போகிறோம். ஃபுல் தமிழ்நாட்டுக்கும். பிரதர் உலகம் ஃபுல்லாக ஏன் சொல்ல மாட்டேங்க? இல்லை இல்லை, எனக்கு என்னென்னா முதல்ல உள்ளூரில் பெருசாக சாதிக்கணும். ஆமென். உலகமே அப்புறம் அதை பார்க்கும். இங்கே அடிக்கிற அடி ஐநா வரைக்கும் போகணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சாத்தியம் நான் நம்புகிறேன், கூடும் நான் நம்புகிறேன், முடியும் நான் நினைக்கிறேன். ஆமென். நீங்கள் உங்கள் மனசு அப்படி வரணும், உங்கள் உள்ளமும் அந்த இடத்துக்கு வரணும். வரும்போது அந்த உள்ளம் எல்லாத்தையும் ஈர்க்கிற உள்ளமாக மாறும். உள்ளத்துக்குள்ளேயும் எண்ணத்துக்குள்ளேயும் தரித்திரத்தை வச்சிருக்கும் போது தான் வாழ்க்கைக்குள்ள அது என்ன பண்ண மாட்டுக்கு, வர மாட்டுக்கு. படிக்கான் வேலை கிடைக்குமான்னு தெரியல, சோம் பண்ணிக்கோங்க. இப்படியே யோசிச்சுட்டு இருக்காதா? வேலை கொடுக்கும் உங்கள் பிள்ளைங்கள்லாம். சில பேருக்கு வேலையை கொடுக்குற இடத்துல உங்கள் பிள்ளைகள்லாம் இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நினைங்க, அந்த எண்ணத்தை உள்ளே கொண்டு வாங்கல. வேலை கிடைக்குமா கிடைக்காதா? இந்த ஊரில் நான் வரும்போதும் ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். இன்றைக்கி பார்த்தா இப்போ சாதாரணமாக கணக்கு போட்டு பார்த்தா நம்ம மீடியா டீச்சர்ஸ்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 17 பேருக்கு இப்போவுமே நான் சம்பளம் கொடுக்குற மாதிரி வச்சுருக்கிறேன். 17 பேருக்கு சீக்கிரமாக 1000 பேர் ஆகும் பாருங்க. 1000 பேருக்காக சம்பளம் கொடுப்போம். ஆமென். வேலை பார்க்குறவங்களுக்குன்னே தனியாக ஃப்ளாட்லாம் இருக்கும், தனியாக கார்லாம் வச்சு வேறு லெவலில் இருப்பாங்க. ஆமென். ஒரு ராஜாங்கத்தையே நடத்த போகிறோங்க. ஹல்லேலூயா. ஆமென். சொல்ல பார்ப்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தெரியலையா? நான் முதல்ல இருக்கும்போது எனக்கு இப்போ இருந்ததே அதிகமாக தான் இருந்துச்சு. அப்போ நான் பேசினேன், இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ பேசுகிறத கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் பார்க்க ஆரம்பிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறாருங்கிறத பாருங்க. தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் யாராக இருக்கிறாரு? ஐஸ்வர்ய சம்பர்ணர். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் ஐஸ்வர்ய சம்பர்ணனாக இருக்கிறார். ஆமென். அவர்கிட்ட ஒரு குறைவும் இல்லை, அவர் நிறைவா இருக்கிறார். அவர் படைச்ச பூமி நிறைவா இருக்குது. மனசுக்குள்ள இல்லாமையை பற்றிய பயத்தை ஜனங்களுக்குள்ள பிசாசு கொண்டு போடுறதுனால இல்லை இல்லைன்னே நினச்சி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உட்காந்துட்டே இருக்கிறாங்க. வெளியில் பாருங்க, கோடிகளில் புரளுறாங்க, கோடி கோடியாக அவங்க காரியங்களை பண்ணுறாங்க. பணம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இல்லாத மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறாங்க. நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வெளிச்சம் இல்லாதனால நம்ம இன்னும் கையேந்திட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், அந்த நிலைமை மாறும். ஏன்னா கண்ணை இப்படி ஏறெடுத்தீங்கன்னா நீங்கள் கை ஏந்த மாட்டீங்க, யாராவது தருவீங்களான்னு நினைக்க மாட்டீங்க. ஈசாக்கு மாதிரி போட்டு கட்டிட்டு போகிற மாதிரி ஆக்கிடுவார். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அவனை யோசித்து பாருங்க, மாமனார் தருவாரா, யார் தருவா, இவங்க தருவாங்களா? சிலருக்கு ஒரே குறை. என்ன குறை தெரியுமா?
என் அண்ணன் செஞ்சுருக்கலாம்ல, என் தம்பி செஞ்சுருக்கலாம்ல, அவன் பண்ணியிருக்கலாம்ல, இவன் பண்ணியிருக்கலாம்ல. எங்கள் சித்தப்பா பாருங்கள் பண்ணாமல் விட்டாருங்க. எங்கள் பெரியப்பா ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம், எங்கள் அப்பா ஏதாவது செஞ்சுருந்துருக்கலாம், அவங்க பண்ணியிருக்கலாம், இவங்க பண்ணிடலாம்னு மனசுக்குள்ளே ஒரே குறை. நான் சொல்கிறேன், உங்களுக்கு யாரும் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான கர்த்தர். அவருக்கு நேராக என் கையை நான் உயர்த்துறேன். எல்லாம் சொல்லுங்கள், என் கைகளை ஏறெடுக்கிறேன். இந்த ஆபிரகாம் தான் சீமானா இருந்தான். எல்லாம் சொல்லுங்க, தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள் செழிக்கிறார்கள். ஆமென். என் மனைவி சரியில்லை, என் மனைவி வீட்டுக்காரங்க சரியில்லை, என் கணவர் சரியில்லை, என் கணவர் வீட்டுக்காரங்க சரியில்லை, ஒன்று விட்ட சித்தப்பா ஏதாவது பண்ணியிருக்கலாமே, ஒன்று விட்ட பெரியப்பா ஏதாவது பண்ணியிருக்கலாமே, இப்படியே வாழ்க்கை என்ன பண்ணிட்டாங்க, ஓட்டேன். யாரையும் குறிச்சும் கசந்துக்காதீங்க. எல்லாம் சொல்லுங்கள், யாரையும் குறிச்சும் கசந்துக்காதீங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் அது ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்க பண்ணியிருந்துருக்கலாமே, இவங்க செஞ்சுருக்கலாமே, இவங்க ஏதாவது. யாரும் உங்களுக்கு பண்ணாட்டானாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பண்ணுறதுக்காக ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு பண்ணுவார். ஆமென், ஆமென். பணக்காரான எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது இருக்குது பாருங்க. இன்னொருத்தருடைய லைஸை காமிக்கிறேன். இந்த மாதிரி முகவரியை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். ஆதியாகமம் 26:12-13 பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர மகா. நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பணக்காரனானான்னு எழுதிட்டே இருக்கு. நீங்கள் இன்னும் உங்களுக்கு ஒரு 100 பேர் வாழ்க்கை எப்படி எடுத்து நான் பைபிள்லேருந்து படிக்க முடியும்? ஏன் இது எழுதியிருக்குது? ஏன்னா கடவுளை நம்பின யாரும் தரித்திரத்தில் இல்லை. கடவுளை நம்பங்களெல்லாம் செல்வவான்களாக சீமான்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஆமென். பாருங்க, வாலிப நாட்களே இந்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளன்னு வைங்களேன். கம்பெனி ஏதாவது பண்ணுமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த அறிவை பெற்றுங்கன்னா கம்பெனி பண்ணுவது எப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஹலோ, அந்த கம்பெனியில் மட்டும் எனக்கு வேலை கிடச்சிட்டுனா இது யோசிச்சுட்டு இருப்பீங்க. வாலிப நாட்களே இந்த அறிவை பெற்றுக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 100 பிரான்ச் வைக்கிற மாதிரி கடவுள் உங்களுக்கு கனவை தருவார். 100 இடத்துல நீங்க பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணுவீங்க. ஆமென். கடவுளை அறிய அறிய கனவுகள் விரிவடையும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு ட்ரீம் வருது? 1,00,000 பேர் இருக்கிற மாதிரி ஆடிட்டோரியம் கட்ட போறேன்னு சொல்றீங்களா பிரதர்? எத்தனை கோடி ஆகும்னு நினைக்கிறீங்க? அதை நான் எண்ணலை. ஆனால் நான் என்றதுக்கு ஒன்று இருக்குது. என் தேவாதி தேவன் வானத்தை திறந்து கொட்டுகிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். ஏங்க, இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு 100-150 பேர் உட்காந்துருக்கீங்க. காலையில் ஒரு 100-150 பேர் இருக்கிறாங்க. சாயங்காலம் இருக்க ஒரு 500 பேர் இப்போ உட்காந்துருக்குறோம். ஆனால் 500 பேர் இல்லை தெரியுமா? 6 வருஷத்துக்கு முன்னாடி 6 பேர் 5 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. நான் பேசினேன், என் தேவன் பெருக வைப்பார், என் தேவன் பெருக வைப்பார். இது கிடையாது. அன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டவங்களும் இந்த இடத்துல இருக்க தான் செய்றீங்க. அன்னைக்கு நான் பேசியிருக்கிறேன். சொந்தமாக சேர் கூட அந்த கிடையாது அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு மாதம் 7-8 லட்சம் ரூபாய் இந்த இடத்துல செலவு பண்ணுற மாதிரி தேவன் ஆசீர்வச்சிருக்கிறாருங்க. அப்போ 1000த்துல இருந்து இன்னைக்கு லட்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா சீக்கிரமா கோடிக்கு கொண்டு போவா, கோடிக்கு கொண்டு போவா, கோடா கோடியாய். ஆமென். இது நம்புங்க, இந்த ஸ்பிரிட்டை பெற்றுக்கொள்ளுங்க. இதை கேட்கும் போது இந்த அபிஷேகத்தை உங்களுடையதாக்கி கொள்ளுங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இது வேலை செய்யும். ஆமென். எந்த சப்ஜெக்ட் படிச்சா முன்னேறலாம்? உங்க முன்னேற்றம் உங்க சப்ஜெக்டுக்குள்ள இல்லை. நான் சொல்றேன், உங்க முன்னேற்றம் தேவனுக்குள்ள இருக்கு. இதை விளங்கிக்கோங்க. நல்லா படிச்சு எப்படியாவது நல்லா படிங்க. நான் என்ன கேட்குறேன்னா, உங்க நம்பிக்கை எங்க வைங்கன்னா கர்த்தர் மேலே வைங்க. கர்த்தரை அறிகிற அறிவை, கணக்கு படிக்குது, என் பிள்ளை சயின்ஸ் படிக்குது, எல்லாம் படிக்குது, கடைசியில் வாழ்க்கையில் அங்கேயே உட்காந்துருக்கு. ஏன் தெரியுமா? ஒன்றை படிக்காமல் போயிடுச்சு. தேவனை குறித்த அறிவை அது பெறாமல் போயிடுச்சு. உங்கள் பிள்ளைங்களுக்கு கர்த்தரை குறித்த அறிவை அதுக்கு புகட்ட ஆரம்பிங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் பாருங்கள், சப்ஜெக்ட் படிக்கிறவங்களாம் அங்கேயே தான் உட்காந்துருப்பாங்க. நம்மளுடைய எஜுகேஷனே வேறு மாதிரி இருக்குது. அதனால தான் நான் கொஞ்சம் சபையோடு சேர்த்து இந்த எஜுகேஷனையும் மாற்றணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் கொஞ்சம் கால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு 100 பிள்ளைங்களுக்கு இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். சீக்கிரமாக ஒரு ஸ்கூலாகவே வச்சு யூனிவர்சிட்டியாகவே கட்டி எல்லாத்தையுமே மாற்றுவோம். ஆமென்.
100 குழந்தைங்களுக்கு பண்ணுறதே முதல்ல அது எப்படிங்க? நான் அப்புறம் அங்கங்கே சின்னதாக பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 குழந்தைங்க 5 குழந்தைங்கன்ட்டு இப்போ 100 குழந்தைங்களுக்கு பண்ணுறோம். சீக்கிரமாக 1000 ஆகும், 10,000 ஆகும், கண்டிப்பாக பெரிய ஸ்கூலாக மாறும். ஆமென். கண்டிப்பாக ஆகும். நம்ம எல்லாம் சேர்ந்து தான் திறக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாம் நடக்கும். நம் கண்கள் காணும், நம் கண்கள் அதை காணும். அல்லேலூயா. கண்டிப்பாக அதை நம்ம பார்க்க முடியுங்க. கண்டிப்பாக பார்ப்போம். எதுவுமே அப்போ அப்படி இருந்ததில்லை. இன்னைக்கு இப்படி வந்திருக்குன்னா அப்போ தேவனுடைய நோக்கம், அவருடைய திட்டம், இது அத்தனையும் இந்த காரியத்திலே அவர் வைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். எல்லாம் சொல்லுங்க, அவன் வர வர என்னன்னா, எல்லாம் சொல்லுங்க, விருத்தி அடைந்து. அவன் என்னன்னா, என்னங்க, நல்லா சொல்லுங்களேன், மகா பெரியவன் ஆனான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவன் ஐஸ்வர்யவானாகி. எல்லாம் சொல்லுங்க, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கடவுள் ஆக்குறாருங்க. அவருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் அப்படி ஆக்குது. என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, கண்ணை இது மேலே வைங்க, இதை கற்றுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறது மாதிரி இதை கற்றுக் கொடுங்க. அவனுக்கு மனப்பாட வசனம் சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் சீமானா இருந்தான் சொல்லி இந்த மாதிரி வசனம்லாம் சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு. கடவுள் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சா அவன் சிறுமையில் இருக்க மாட்டான்பா, சீமானா தான் இருப்பான். ஆமென். ஆமாம். நீ வந்து எல்லாம் படி. அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். அதாவது இன்றைய எஜுகேஷன்ஸில் ஏன் நம்ம கை வச்சுருக்கிறோன்னா, சப்ஜெக்ட் மட்டும்தான் படிக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க. இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்குது பாருங்க, அது டெவலப்மெண்ட் யாருக்குமே ஆகுறதே இல்லை. அதனால தான் வெறும் சப்ஜெக்ட் படிச்சுட்டு வேலை தேடுறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. இங்கே ஸ்கில்ஸ் உள்ள ஆட்கள் தேவை, திறமைகள் திறன்கள் மேம்படுத்தப்பட்ட ஆட்கள் தேவை. உங்களுக்கு தெரியுமா, இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் எலக்ட்ரிஷியன் கிடைக்க மாட்டேங்க. ஹலோ, ஒரு தெருவில் போய் இன்ஜினியர்ஸ்லாம் வாங்கினா தெருவே காலி ஆயிரும், ஆனால் எலக்ட்ரிஷியன்ஸ் இல்லை. எம்பிஏ நிறைய இருக்குது, பிளம்பிங் வேலை பார்க்கறதுக்கு ஆளு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இதெல்லாம் பார்க்குறீங்களா? சமூகத்தில் வெறும் சப்ஜெக்ட் தான் இருக்குது, ஆனால் இந்த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டில் யாருமே என்ன பண்ணல, வளரல. முன்னாடியே சொன்னாங்க, தொழிலில் ஒன்றை கற்றுக்கோ அப்படிங்களாங்க. பாருங்கள், நம்ம பிள்ளைங்க பெரும் பாடம் மட்டும்தான் படிச்சிருக்காங்க, ஒரு தொழிலும் தெரியாது. அந்த பாடத்தை படிச்சுட்டு வெளியே வர்ற ஒரு காசுக்கும் யூஸே இல்லை. அப்புறம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான் 7000 சம்பளத்துக்கு. எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க தெரியுமா? எனக்கு இந்த ரெசியூம் வந்து இங்கே அவ்வளோ இருக்குது. ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள். பரவாயில்ல, என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல. என்ன தெரியும்? இல்லை, என்ன சொல்கிறீங்களோ கற்றுக்கிறேன். அப்போ இது வரைக்கும் என்ன படிச்சிங்க? அது இன்ஜினியரிங். ஐயோ, பரிதாபம். நான் சொல்கிறேன், கர்த்தரை அறிகிற அறிவு உங்களுக்கு இருந்ததுன்னா உங்கள் பிள்ளைங்க நாளைக்கு இப்படி இருக்க மாட்டாங்க. நீதிமானின் சந்ததி அப்பத்திற்கு இறைந்து திரிவது இல்லை. யாராவது எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? அந்த இடத்துல இருக்காது. உங்கள் பிள்ளைங்க மேன்மையான இடத்துல இருப்பாங்க, உங்கள் பிள்ளைங்க உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. இந்த இடத்துக்குள்ளே வராங்கன்னா சும்மா ஏதோ சண்டை வந்து ஏதோ இல்லைங்க. தேவனை பற்றி மெய்யான அறிவு உள்ள இறங்கிக்கிட்டு இருக்குது. இது உள்ள இறங்க 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 அவங்க இப்படி இருக்க மாட்டாங்க. நாட்டை ஆள்றவங்களா இருப்பாங்க, தேசத்தை ஆள்றவங்களா இருப்பாங்க, தேசத்திலே உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. ஆமென். அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, கர்த்தர் தான் ஒரு மனுஷனை உயர்த்துறாருப்பா, கர்த்தர் தான் ஒரு மனுஷனை மேன்மையா வைக்கிறாருப்பா. சொல்றதோடு இல்லை, நீங்களும் அதை காட்டணும். சில சொல்லுவாங்க, அப்பா தான் பண்ணலை, நீ நாது பண்ணு அப்படி பார்ப்பான். அப்பெல்லாம் நீங்கள் வந்து அப்படி டைலாக் அடிச்சுட்டு போக முடியாது. பாருங்க, பிள்ளைங்களுக்கு சொன்னால் எல்லாம் விளங்கிடுங்கிறது இல்லை, கொஞ்சம் காட்டணும். ஜோஷுவா கூப்பிட்டு கேளுங்க, எங்கள் நெறியை கூப்பிட்டு கேளுங்க, உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் எப்படி வருதுன்னு கேளுங்க. சும்மா எனக்காவது சும்மா வேடிக்கையாக போட்டு வாங்குற மாதிரி கேளுங்களேன். அவங்க இருதயத்தில் ஒன்று ஆழமாக போயிருக்குது. வானத்தை கிழிச்சு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு, அவங்க பிள்ளைங்க மனசில் சொல்லும். இன்னைக்கு வரைக்கும் தெரியும் அவங்களுக்கு. இப்போ அவங்க பிறந்து வளர்ந்து ஒவ்வொரு நாள்ல இருந்து அவங்க மனசில் தெரியும். ஏன்னா அவங்க என் கூட நிற்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் பார்க்குறாங்க. எங்கேருந்து வரும் எப்படி வரும் தெரியாது, கர்த்தர் கொட்டிக்கிட்டே இருப்பார். அதை அவங்க கண்கள் காண்கிறது. உங்கள் பிள்ளைங்களுக்குள்ள இதை ஃபீட் பண்ணணும், ஒரு விசுவாச சந்ததியை நீங்கள் எழுப்பணும். ஆமென். அதனால தான் பாருங்கள், அவங்க வந்து உட்கார்றது அவசியம், அவங்க கேட்குறது அவசியம், அவங்க இதை விளங்கிக்கிறது ரொம்ப அவசியம். அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எல்லாம் நல்லா படிக்கிறது, எல்லா காரியம் கற்றுக்கிறது மாதிரி தேவனோடு நட்பு கொள்வது முக்கியம். கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்றது ரொம்ப முக்கியம். தேவன் யாருங்கிறத புரிஞ்சுக்கோ, தேசத்தையே நீ ஆளுவாய்.
ஆமென். உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, சின்ன குட்டியா இருக்கும் போதே சொல்லுங்க, தேவனை அறிஞ்சுக்கிட்டா தேசத்தை ஆளலாம் சொல்லி கொடுங்க. ஒரு ஆளுகிற சந்ததி எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அடிமைத்தன சந்ததி எல்லாம் முடிஞ்சு போகட்டும். கர்த்தருக்காக பராக்கிரமம் செய்கிற ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி தேசத்தில் எழும்பட்டும், சபைகளிலே எழும்பட்டும் என்று நான் பேசுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. படிச்சா வேலை கிடைக்குன்னு சொல்லாதீங்க. நல்ல படுறா ஆண்டுடைய பிள்ளைங்க, நாம இந்த தேசத்தில் ஒரு 1000 பேருக்காவது வேலை கொடுக்கணும்னு சொல்லி வளருங்க. ஆமென். பிள்ளைங்கள்லாம் போய் சொல்லிடுங்க, வேலை கிடைக்காதடா தம்பி அப்படி பேசாதீங்க. அவன் நம்பிக்கையை உடைக்காதீங்க, அவனுக்கு நம்பிக்கையை ஊட்டுங்க. ஆமென். மாணவர்களுக்கு படிக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், சும்மா அது பண்ணா இது கடவுள் உங்கள் கூட இருந்தால் எது பண்ணாலும் நல்லா இருங்க. ஆமென். எத்தனையோ பிள்ளைகளுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் இன்றைய ஜென்ரேஷனுக்கு கிடச்சிருக்கு, இந்திய சந்ததிக்கு கிடச்சிருக்கு. முதல்ல ஸ்கூலுக்கு போகிறதுக்காகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு கிடச்சிருக்கிற வாய்ப்புக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போய் நல்லா படிங்க. ஆனால் உன்னை இருதயத்தில் நம்புங்க, என்னை உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறா, என்னை பெரியாளாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறா. இந்த என்ன ஓட்டங்கள் உள்ள வந்துகிட்டே இருக்கட்டுங்க. அடிமை தேசத்தில் கூட ஒரு மனிதனை அதிபதியாக்குன தேவன் இன்னைக்கு உங்களை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நீ பாடின மாதிரி கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கெத்தா இருப்பீங்கன்னு சொல்றேன். வாலிப பிள்ளைங்க இருப்பீங்க, நான் சொல்றேன், கெத்தா வாழ்வீங்க, மதிப்பா வாழ்வீங்க. ஆமென். எல்லாம் நடுங்கிடுறாங்க. ஐடியில் தான் வேலை, ஆனால் எப்போ தூக்குவானே தெரியல. அதை நம்பி வேற வாங்குற சம்பளம் 1.5 லட்சம் 1.25 லட்சம் லோனு பார்த்தீங்கன்னா 80 லட்சத்துக்கு வாங்கி 80,000க்கு என்ன பண்ணியிருப்பாங்க, வாங்கி வச்சிருப்பாங்க. சிக்கிக்கிட்டு பார்க்கறதுக்கு கெத்தா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையில அவங்க கெத்தா இல்லை, வெத்தா இருக்கிறாங்க. எத்தனை பேர் வாழ்க்கையை உங்களுக்கு நான் காட்டணும். ஆனால் நீங்கள் கர்த்தரை அஸ்திபாரமாக கொண்டு தேவனை அறிகிற அறிவில் வளர்ற சந்ததியாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அப்படி வாழ மாட்டீங்க. உங்கள் இருதயத்தில் எப்போதும் நம்பிக்கை இருக்கும், உங்கள் இருதயத்தில் எப்போதும் தைரியம் இருக்கும். என் காலங்கள் அவர் கரங்கள் இருக்கிறது. ஒரு பயம், நீ ஐயோ அந்த ப்ரெஷரில் தான் வாழ்கிறான். எனக்கு ஒரு வாலிபன் பேசுகிறேன், எங்கே இருக்க, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. என்ன ஆஸ்பத்திரி? இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, எங்கள் அப்பா அம்மா கொண்டு வந்து எங்கே விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்க. ஐயோ பாருங்க, நீங்கள் இதை ஊட்டலன்னு வைங்களேன், வேறு லெவல் வேறு மாதிரி போயிடுவாங்க. கணக்கு படிச்சியாப்பா, 10th ரொம்ப முக்கியம்பா. ஆமாம் ஆமாம் ஆமாம், 12th ரொம்ப முக்கியம்பா சொல்கிறேன். அதெல்லாம் படிப்பாங்க உங்கள் பிள்ளைங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் இதை சொல்லித்தாங்க அவங்களுக்கு, இதை மனசில் சொல்லுங்கள். தேவனை அறிஞ்சுக்கணும்பா, ஒரு நல்ல செய்தி கேட்கணும். நீங்கள் கேளுங்க, கேட்க தான் வரும். நீங்கள் வெறும் டீச் பண்ணிட்டே போயிடக்கூடாது. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு சும்மா வெறும் டீச்சிங் மட்டும் பண்ணிங்கன்னா, ஆமாம் ஆமாம் இவர் சொல்லிட்டு இவர் ஊர் சுற்றிட்டு இருப்பார். நான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன், புக்கெலாம் எடுத்து எதாவது படிச்சுட்டு இருப்பேன், அவனு உட்காந்து படிப்பான். ஜாலியாக இருக்கிற நேரம் ஜாலியாக இருங்க. அதே நேரத்தில் நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்கிறது அவங்களுக்கு தெரியட்டும். அப்போ அவங்களுக்கு இன்னும் அந்த உணர்வு வர ஆரம்பிக்கும். அடிக்கடி சொல்கிறேன், குழந்தைகள் நீங்கள் சொல்லுவதை செய்ய மாட்டார்கள், நீங்கள் செய்வதை கண்டிப்பாக செய்வார்கள். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? எல்லாம் சொல்லுங்கள், சொல்கிறத பண்ண மாட்டாங்க. சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. ஆமாம், சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் செய்கிறத இன்னைக்கு இல்லாட்டனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், என் அப்பா என் அம்மா இதை பண்ணாங்க, இதுதான் அவங்க நம்பிக்கைக்கும் அவங்க ஆசீர்வாதத்துக்கும் காரணமாக இருந்தது, நானும் அதை பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரும். இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு ஜென்ரேஷன் வந்ததுக்கு காரணம், இந்த முன்னாடி இருந்த பெற்றோர்கள் அவ்விதமாய் தேவனை காட்டாததுனால. வேலை கிடைக்குமா, இதுகள் பதட்டத்தை பூரா இவன் மேலே ஊற்றிட்டாங்க. தெரியலப்பா இப்படியாவது. ஏன் இவ்வளோ பயம்? பயப்படாதீங்க. வாழ்க்கையில் கடவுளை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. உங்கள் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடிகளும் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆமேன். சிலக்கெல்லாம் அச்சங்க, அந்த அந்த அதாவது எனக்கு புரியுது, அந்த இயலாமையில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்குது. நானும் அந்த இடத்துல தானே உட்காந்துருந்தேன். எத்தனையோ நண்பர்களை நான் உங்களுக்கு காட்ட முடியும், அந்த இடத்துல தான் இருந்தாங்க. ஆனால் இந்த வெளிச்சம் கிடைக்க கிடைக்க அந்த இடத்த விட்டுலாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனிதர்கள் எங்கள் தலையிலே ஏறி போனார்கள், தேவனோ எங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டு. ஆமென். நான் சொல்றேன், செழிப்பான இடத்தை அவர் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அவங்களுக்கு ஃபீட் பண்ணுங்க, இப்பவுமே ஃபீட் பண்ணுங்க. உனக்கு என்ன கனவு, உனக்கு என்ன ஆசை, இதெல்லாம் என்ன சின்னதாக பார்த்துருக்க, ரொம்ப பெருசா பாரு. தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென்.
ஃபீட் பண்ணுங்க, உங்கள் ஜெனரேஷனுக்கு இதை சொல்லுங்க. ஏன்னா அவங்க இன்னைக்கு ஆழமாக கவனிக்கிறாங்க. நீங்கள் வெத்து மதத்தை காமிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன பண்ணாது, ஏற்படாது. யூ மஸ்ட் ஷோ, நீங்கள் வந்து காமிங்க, நீங்கள் வந்து அதை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். யூ மஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட், அதை காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆபிரகாமை பார்த்து வளர்ந்த ஈசாக்கு செல்வந்தனாக தான் இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அது அப்படியே தொடருது பாருங்க. அடுத்தால இன்னொரு வசனம் திருப்புங்க, ஆதியாகமம். எல்லாம் சொல்லுங்க, கடவுளுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கை ஐஸ்வர்யவனாக்கினது. ஆமென். இப்போ பாருங்க, ஆதியாகமம் 30:30. நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். யார் சொல்றா? யாக்கோபு. யார்கிட்ட சொல்றான்? மாமனார்கிட்ட சொல்றான். நான் வரும்போது உங்களுக்கு இருந்தது கொஞ்சம், இப்போ நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின். எல்லாம் சொல்லுங்க, நான் வந்த பின். பா, வழங்குச்சான்னு தெரில. எல்லாம் சொல்லுங்க, நான் வந்த பின். ஓ, நான் வந்த பின். எல்லாம் சொல்லுங்க, நான் வந்த பின். ஹல்லேலூயா. எப்பவுமே நீங்க என்ட்ரு ஆவறீங்கன்னா சீன் மாறுது. நீங்க என்ட்ரு ஆவறீங்கன்னா சீன் மாறுது, காட்சி மாறுது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் ஆசீர்வாதம் அங்கே இங்கெல்லாம் இல்லை, உங்க மேலே வைக்கிறாரு, உங்களையே வைக்கிறாரு ஆசீர்வாதமா. எப்படி பேசுகிறான் பாருங்க. ஒரு அவன் ஒரு அன்னைக்கு பாருங்க, பெரிய ஆடு இதெல்லாம் வச்சிருக்கிறது தான் பெரிய பிஸ்னஸ் மாதிரி இல்லையா? இப்போ அவன் சொல்கிறான், நான் வரும்போது, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் வந்த பின் எல்லாமே பெருகும். ஆமென். நீங்க அப்படிப்பட்ட ஆளுங்க, நீங்க அப்படிப்பட்ட ஆளு. ஒரு இடத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கும், ஆனா நீங்க போனீங்கன்னா நல்லாயிடும். சில நேரத்தில் அந்த கம்பெனினால நீங்க நல்லாகிறது இல்லை, உங்களால தான் சில கம்பெனியே நல்லாக போகுது. You are the blessed people. ஆமென். இந்த தேசம் நம்மள நல்லாக்குறது இல்லை, நம்ம மூலம் தான் தேசமே நல்லா போகுது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் வந்த பின். ஆமென். எஸ், நீங்க போறீங்கன்னா ஷிஃப்ட் ஆகுது, வேலை வேற மாதிரி ஆகுது. அவன் சொல்றான் பாருங்க, நான் வந்த பின். அதுக்கு முன்னாடி வேலை நடந்துகிட்டே தான் இருந்தது, ஆனா இப்போ அங்க சொல்றான், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் ஆசீர்வாதத்தால் அது பெருகிறது. எத்தனை பேர் உங்களை நீங்க அப்படி எண்றீங்க, நான் போனா பெருக்கம் வரும் அப்படின்ட்டு? இது ரொம்ப முக்கியம். கடவுளை நோக்கி பார்க்கறது, கடவுளை செல்வந்த கடவுளாக பார்க்கறது, கடவுளை நம்புறது, இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பக்கம் இப்போ உங்களை எத்தனை பேர் இப்படி சிந்திக்கிறீங்க, நான் போனால் அங்கே பெருகும், நான் கை வச்சா நல்லா வரும். சில பேருக்குள்ள இந்த எண்ணங்கள் இல்லாத மாதிரி மாற்றி வச்சிருப்பான் பாருங்க பிசாசு. அவன் என்ன சொல்லியிருப்பான், நீ வச்சா இலங்காது, நீ தொட்டா தொலங்காது. சிலர்லாம் சொல்லுவாங்க, பிரதர் என்னை கூப்பிடுறீங்க பார்த்துக்கோங்க. புரியல நிறைய பேருக்கு, புரியுதா? நல்லா தானே போயிட்டு இருக்கு, என்ன ஏன் கூப்பிடுறீங்க? அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பாருங்க மைண்டு. நான் போனால் வேற மாதிரி ஆயிடும். சிலர் சொல்லுவாங்க, டே அவனை கூட்டு போவாத, அது மாதிரி பேர் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இது வேற மாதிரி பாருங்க. இது எப்படி இருக்குன்னா, நான் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம், நான் வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் ஆசீர்வதிச்சதுனால இப்போ என்ன இருக்குது, பெருக்கம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் வந்தாலே ஆசீர்வாதம் தான். எல்லாம் சொல்லுங்க, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கெல்லாம் லாபம், அங்கெல்லாம் பெருக்கம், அங்கெல்லாம் ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. ஆமென். எப்போவுமே இப்படி திங்க் பண்ணுங்க. ப்ராஸ்பரிட்டிங்கிறது திங்கிங்கில் தான் ஆரம்பிக்கு. அதனால தான் எப்போதும் சொல்லுவேன், யுவர் ப்ராஸ்பரிட்டி பிகின்ஸ் யுவர் மென்டாலிட்டி. உங்களுடைய மனதில் இருந்து தான் அது என்ன பண்ணுது, ஆரம்பிக்கு. உங்களை நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அது ரொம்ப முக்கியம். உங்களை நீங்கள் கௌரவமாக மதிப்பாக, கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் கடவுளுடைய கருணையை பெற்றிருக்கிறேன், தயவை பெற்றிருக்கிறேன், அப்படி நீங்கள் உங்களை எண்றீங்களா? நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணலாம், நல்ல பைபிள் வாசிக்கலாம், ஆனால் உங்களை குறித்து நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்க. உங்களை பற்றி இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கணும். நம்ம போனாலே நல்லா இருக்கும். ஆமென். நீங்கள் வந்ததுனால திருநெல்வேலி நல்லாவும் இல்லைங்க, திருநெல்வேலி நல்லாக்கும் தான் வந்தேன் அப்படிங்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, உங்களால் இந்த ஊர் நல்லா போகுது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இப்படி 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 கேட்குறேனே,
எகிப்துக்கு போனதுனால யோசேப்பு நல்லானானா, இல்ல யோசேப்பு வந்ததுனால எகிப்து நல்லாச்சா? என்னங்க உங்க பைபிள்ல என்ன கதை எப்படி முடியுது பாருங்க. எகிப்துக்கு போய் அவன் பொழைச்சுக்கிட்டாங்க. எகிப்து இல்லைன்னா யோசேப்பு எப்படிங்க? அப்படி கதை இருக்கா? இல்லைன்னா யோசேப்பு இல்லைன்னா எகிப்து என்னங்க? அவன் வர போய் தாங்க எகிப்தே நல்லாச்சுங்கிற மாதிரி இருக்குதா கதை? விளங்குதா உங்களுக்கு? பைபிள் எப்படி போட்டிருக்கு தெரியுமா? இவன் போனதுனால எகிப்து என்ன ஆயிடுச்சான்? நல்லா ஆயிடுச்சு. பஞ்சத்திலேருந்து அந்த ஊர் காப்பாற்றப்பட்டிருக்கு. நீங்கள் தான் ரட்சகர்கள். உங்கள் ஏரியாவுடைய ரட்சகர்களே நீங்கள் தான். நீங்க இருக்கிற இடம்லாம் ஒளி வீசும். நீங்க இருக்கிற இடங்கள்லாம் பெருக்கங்கள் உண்டாகும். நீங்க இருக்கிற இடங்கள்லாம் நன்மைகள் ஏற்படும். உங்களோட தொடர்பு வைக்கிறதுனாலே சில கம்பெனி, சில நிறுவனங்கள் நல்ல இடத்துக்கு வர ஆரம்பிக்கும். உங்களோட கனெக்ஷன்ல இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் வந்தா பெருகும். ஆமென். நான் வரும் முன்னே கதை வேற. அப்ப எப்படி ஹிஸ்டரி எழுதணும்? யாக்கோபுக்கு முன், யாக்கோபுக்கு பின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் இந்த ஊருக்கு வருவதற்கு முன் இந்த ஊர் இவ்விதமா இருந்தது. இவர் வந்ததுக்கு அப்புறம் ஊத்தி மூடிட்டா. இப்போ மைண்டுக்குள்ள தான் ஓடிட்டு இருக்கு பிரதர். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் சொன்னாங்க, என் நாக்க பாருங்க. ஆமாம், பெரிய உலக அதிசயம். அதில் வந்து ஏதோ கொஞ்சம் கருப்பாக இருக்கும், ஃபுல்லாக பழிக்கும். அப்போ பழிக்கும்னா நல்லா இருப்பேன்னு சொல்லுங்களேன். அதையும் கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேங்க பாருங்க. அப்போ பழிக்கும்னா எனக்கு கெட்டதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது பைபிள்லேயே போட்டு எல்லா நாக்கும் அப்படி தான். மரணமும் ஜீவனும் எங்கே இருக்கான்? உங்கள் நாக்கில் மட்டும் இல்லை, எல்லா நாக்கிலும். சாவை பேசுனீங்கன்னா சாவ வேண்டியதுதான், ஜீவனை பேசுனீங்கன்னா வாழ வேண்டியதுதான். சரி, உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னா அதை கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்களேன். வேறு சாதாரணமாக இல்லை பிரதர். அப்போ நான் நல்ல வார்த்தையை சொல்லுங்க. நாக்குனால என்ன கருநாக்கா? கெட்டது மட்டும்தான் வருமா? ரட்சிக்கப்பட்டு வந்த நாக்கு இயேசு நாமத்தில். அப்போ நீங்கள் வருவதற்கு முன், நீங்கள் வந்ததற்கு பின் என்று சரித்திரம் எழுதப்படும் என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. யோசேப்பை பற்றி சரித்திரம் பேசப்படுகிறது. யோசேப்பு எகிப்துக்கு வருவதற்கு முன், எகிப்துக்கு வந்ததற்கு பின். ஆமென். நீங்க ஒரு குடும்பத்துக்குள்ள போறீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் மூலமா இந்த குடும்பம், இவங்க இந்த குடும்பத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த குடும்பம் இப்படி இருந்தது. இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பம் விதமாக இருக்கிறது. ஆமென். நான் சொல்றேன், நீங்கள் தான் ஆசீர்வாதத்தின் அடையாளங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. நான் வர்றதுக்கு முன்னாடி உனக்கு கொஞ்சமா இருந்துச்சு, நான் வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் என்ன ஆசீர்வதித்ததினாலே இப்ப என்ன இருக்குது? அது மிகவும் பெருகி இருக்கிறது. அப்போ உங்களை நீங்க அப்படி எண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்லா சொல்லுங்க, நான் போகும்போதும் ஆசீர்வதிப்பேன், வரும்போதும். ஆமென். மனைவி, பிள்ளைங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுங்க, ஓ ஆசீர்வதிக்கப்பட்டவளே, விளங்காதவளே, உருப்படாதவளே சொல்லாதீங்க. நீ வந்த போ எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. சிலர்லாம் சொல்லுவாங்க, அவன் வந்த வீடு விளங்காது. அந்த மாதிரி நெகட்டிவ் டைலாக் எல்லாம் மாற்றிடுங்க. உங்களை பற்றி இப்படி பேசப்பட்டிருந்தா கூட கர்த்தர் அதை மாற்றுவார். அவள் வந்ததுக்கப்புறம் இப்போ எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஆக்கிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பெண்ணை வரவேற்கும் போது அதனால தான் சொல்கிறாங்க, நல்லா வலது காலில் எடுத்து வச்சு வா, நீ வந்ததுக்கப்புறம் ஏதாவது வரட்டும் அப்படின்ட்டு. இது வந்ததுக்கப்புறம் எல்லாம் சுருட்டி கிளம்பிடுது. எப்படி எப்படி நேக்கு பார்த்து எல்லாம் கிளப்பி வேற மாதிரி ஆயிடும் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, வரும் முன்ன வேற, வந்ததுக்கு அப்புறம் என்னதான் பெருக்கம். ஆமென். எஸ். இனிமே சிலர் உங்களை பார்த்து சொல்ல போறாங்க, நீங்க வந்தா மட்டும் போதும். ஹலோ, நீங்க சும்மா அப்படி வந்துட்டு போங்களேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உங்களை கூப்பிடுவாங்க. ஆமென். சும்மா அப்படி வந்துட்டு போங்க, உங்க கால் பட்டா போதும். அப்படின்னா என்னன்னா, ஆசீர்வாத தைலம் அந்த அளவுக்கு உங்க மேல கடவுள் வைப்பார். ஹல்லேலூயா. நிறைஞ்சிருப்பீங்க, நிறைஞ்சிருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. எஸ். யாக்கோபுக்கு என்ன ஒரு அறிவு பாருங்க. ஒரு நேரத்தில் இவன் பொழைப்பானா, சட்டை கிடைக்குமா, துணி கிடைக்குமான்னு கிடந்தான். தெரியுமா உங்களுக்கு? இதே யாக்கோபு எங்க போறன்னே தெரில, என்ன ஆகுன்னே தெரில, பண்ணதும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படின்ட்டு கல்லை தான் தலையாணியை வச்சு படுத்து கிடந்தான். இவன்
இவனுக்கு எந்த அளவுக்கு இப்போ அறிவும் வெளிச்சமும் பெருகிடுச்சு பாருங்க. அவன் கேட்குறான், ஆண்டவரே போகிற இடத்துல உணவு உடுக்க உட உண்டா? டேய் கதையே வேறப்பா, உன்னை ஒரு தேசமா நான் மாற்ற போறேன். நீ இன்னைக்கு சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்கிற, ஆனா உன் பேர்ல ஒரு தேசமே இருக்க போகுது. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல்னு ஒரு நாடு இருக்கிற அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார். எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பயந்துட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு அவர் செய்ய நினைத்தது எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. எத்தனை பேர் அதை உணர்றீங்க இன்னைக்கு காலையில்? ஐயோ நீங்கள் யோசிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் உங்களுக்காக வச்சிருக்கிறது அவ்வளோ பெருசா இருக்குது, அவ்வளோ உயர்ந்ததா இருக்கிறது, அத்தனை மேலானது அவர் உங்களுக்காக உங்கள் சந்ததிகளுக்காக அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். படுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எங்க போறேன்னு தெரியல. இப்படி நம்பிக்கை இழப்பில் இருந்த ஒருவனை கொண்டு தேவன் ஒரு சரித்திரம் எழுதுவார் என்றால் உங்களை கொண்டும் எழுதுவார். உங்களுக்காகவும் ஒரு சரித்திரம் எழுதப்படும் என்று நான் சொல்லுகிறேன். விடாதீங்க, இவரை பிடிங்க, இந்த பார்வைக்குள்ள வாங்க. பிசாசு பல பொய்யை உங்க காதில் சொல்லுவோம். அது இல்லை, இது இல்லை, அவ்வளோதான், தங்க இடம் இல்லை, போக வழி இல்லை, எந்த நிலையில் அந்த மாதிரி தான் இருந்தான். ஆனால் இப்போ அவனுக்கு விளங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கடவுள் சொல்லிட்டாரு, நான் உன் கூட இருப்பேன்ட்டார். அவ்வளோதான், அதுதான் பெரிய ஆசீர்வாதம். நான் தனியாக போகிறேன், இல்லை இல்லை, இன்னையிலேருந்து நான் உன் கட்சி அப்படின்ட்டு. ஆமென். உன் கூட நான் இருப்பேன்ட்டார். அவ்வளோதான். அவனும் அதான் கடவுள்கிட்ட கேட்டான், என் கூட இருந்து என்னை பிளஸ் பண்ணி என்னை திரும்ப வச்சிங்கன்னா அது போதும்ன்ட்டு அவன் போகிறான். கடவுள் கூட போகிறாரு. இப்போ என்ன நடக்குது பாருங்க, அவனே கணக்கு பண்ணுறான். போகும்போது ஒன்றுமே இல்லாமல் இருந்தார் மாமனார். மாமனார் கம்பெனியில் தான் வேலை பார்க்கான். ஆமென். லாபான் கம்பெனி, தன் லாபத்தை மட்டும் யோசிக்கும் லாபான். கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காங்க, லாபான், லாபத்தை பார்ப்பான். மருமக பிள்ளையெல்லாம் கண்டுக்காத ஒரு லாபான். ஆனால் அந்த இடத்துக்கு போய் இப்போ என்ன ஆகுது, அப்படியே பெருக்கம் ஏற்படுகிறது, பெருகுது. ஒரு டிஃப்ரெண்ட்டை கர்த்தர் காத்துறார். நான் சொல்றேன், ஒரு வித்தியாசத்தை காட்டுவார், ஒரு வித்தியாசத்தை காட்டுவார். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க போற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல ஒரு வித்தியாசத்தை தேவன் காட்டுவார். நான் வரதுக்கு முன்னாடி இது இப்படி இருந்ததுங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் இது வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசத்தை அவர் காட்டுவார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என் குடும்பம் வருவதற்கு முன் இப்படி இருந்தது, இப்பொழுது வந்ததுக்கு அப்புறம் இப்பொழுது வேற ஒரு பெருக்கத்தில் இருக்குதுன்னு சொல்ற மாதிரி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வெளிப்படுத்தி காட்டுவாருங்க. அதை பார்த்து உங்கள் சொந்தங்கள் இயேசுவே ஆண்டவர் என்று பணிய போகிறது. ஆமென். மாமனாருக்கு இப்போ விளங்குச்சு, அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இது வேற ஏதோ ஒன்று அப்படின்னு என்ன பண்றாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் இவனை சுரண்டிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் தான் லாபம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறார் தவிர இவன் கையில் ஒன்றுமே வரமாட்டுக்கு. சிலர் பாருங்க, இவங்களை வச்சு அவங்க நல்லா ஒப்பேத்திட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கதை போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ பாருங்க 31 பாருங்க. அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். அதை இவன் கிளம்புறேன் சார்ன்ட்டான். ஏன்னா நான் வந்ததுனால தான் உனக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் நீ எனக்கு ஒன்றும் கொடுத்த மாதிரி இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன், கிளம்புறேன்ட்டான். நிறைய நேரத்தில் கிளம்புறோன்னதுக்கு அப்புறம் தான் சம்பளமே பேசுவாங்க. ஹலோ, இன்னொரு கம்பெனி கூப்பிடுது, 1 லட்சங்க. அப்படியா, அப்போ நான் 1,10,000 தரேம்மா. ஆமாம், அதான் டெக்னிக்ஸ் பாருங்க. எங்கே பாருங்க, அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். இப்படி ஒருத்தர் கேட்டால் என்ன பதில் வரும்? பொதுவாக என்னெல்லாமோ கேட்போம் இல்லையா? மாமனார் வேற, மாமனார் தான் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன தர வேண்டும், பெரிய லிஸ்டே வச்சுருப்போம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியது இல்லை. எத்தனை பேருக்கு விளங்குச்சுன்னு தெரில. நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியது இல்லைன்னு அர்த்தம், உம்ம கையை நம்பி நான் பிழைக்கிற ஆளு கிடையாது. கண்ணை ஒருத்தருக்கு நேரம் ஏற எடுக்கிறேன், அவருக்கு நேரம் ஏற எடுக்கிறேன், அவர்தான் எல்லாத்தையும் தருகிறவர். போய் சொல்லிடுங்க உங்க மாமனாட்டெல்லாம், பொண்ணு கொடுத்ததே போதும், வேற ஒன்றும் தர வேண்டாம். ஆமென். தரலாம்ல, இன்னும் ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது வருமா? நீர் எனக்கு ஒன்றும். இன்னொரு குரூப்ஸ் இருக்கு, அது இன்னும் அப்பா அம்மாட்டே கேட்டுக்கிட்டு இருக்கும், நீங்கள் எதாவது தாங்க, எதாவது தாங்க, எதாவது தாங்கன்ட்டு. உங்கள் புத்தியெல்லாம் மாற்றுங்க. நீங்கள் அப்பா அம்மா கிட்ட வாங்கிட்டு இருக்கிற வரைக்கும் தேவனுடைய பெருக்கத்தை நீங்கள் பார்க்க முடியாது. போய் இன்னைக்கு சொல்லிவிடுங்க, நீங்கள் எனக்கு ஒன்றும் தர வேண்டான்ட்டு. மாஸ்டர் சொல்லுங்கள், இட்ஸ் அ ஃபெய்த் ஆக்ட். நீங்கள் தர வேண்டாம், இன்னையிலேருந்து தேவன் தரும்படியாக நான் நோக்கி பார்க்க போகிறேன். அதாவது எனக்கு இல்லைங்கிறதுனால தர வேண்டாம், அன்பில் கிஃப்டில் அது கொடுக்கலாம், அது எப்போவுமே கொடுக்கலாம். ஆனால் இல்லையோன்ட்டு நீங்கள் எனக்கு நம்ம தர வேண்டாம், ஏன்னா அவர் எனக்கு தருகிறவராக இருக்கிறார். அவரை நம்பி நான் பார்க்க போகிறேன்.
அவரை விசுவாசி பார்க்க போறேன், அவர்கிட்ட எதிர்பார்த்து பார்க்க போறேன். ஆமென். சிலர்கிட்ட உதவியை பெற்று அதை இதையும் பெற்று நீங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க, நீர் எனக்கு ஒன்றும், எனக்கு இன்னொருத்தர் தருவாருங்க, இன்னொருத்தர் தருவாருங்க. ஆமென். என்ன ரிச் தாட் பாருங்க. முதல்ல அவன் சொல்றான், நான் வந்தாலே பெருக்கும். இப்போ சொல்றான், நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியது இல்லை, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப காப்பேன். இப்போ டீல் இவன் சொல்ற மாதிரி போடுறான் பாருங்க, கதையே மாறுது. ஆமென். ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய முறை நான் பேசியிருக்கேன். ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி இந்த இந்த யாருடையது, இந்த யாக்கோபுடைய ஸ்டோரி. அவ்வளவு அற்புதமானது. கடவுள் அவனை ரொம்ப பெரிய ஆளாக்குனார் பாருங்க, ரொம்ப உயர்த்தி காட்டினார். 43வது வசனத்துக்கு வாங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, எல்லாம் சொல்லுங்க, மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளையும் உடையவன் ஆனான். ஆமென். கல் இல்லை தலைக்கு படுக்கிறதுக்கு, ஆனா இவ்வளத்தையும் உடைய ஆளாக தேவன் அவனை மாற்றினார். ஆமென். சிலர் என்கிட்ட கேட்கும்போது ஒரு கேள்வி எப்பவும் கேட்பாங்க, பிரதர் இப்போ நல்லவங்களுக்கு காலம் இல்லைல்ல, எப்படி நல்லவங்களுக்கு கெட்டவன் தானே நல்லா இருக்க முடியும், இன்னைக்கு நல்ல விதத்தில் ஏதாவது செய்ய முடியுமா, எல்லாம் மோசமாக இருக்கு, இப்படியே பேசுகிறாங்க. அதனாலயே இவங்க டயர்ட் ஆகிடுறது பாருங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு மட்டும் இல்லை அன்னைக்கும் அப்படி தான் இருந்திருக்காங்க. இப்போ லாபான் என்ன ரொம்ப பெரிய நல்லா இல்ல, ரொம்ப மோசமான ஒரு ஆள். ஆனால் இப்போ வேதவசனத்தை நீங்கள் கவனிச்சு பாருங்க, 31:7 பாருங்க, பதில பாருங்க. 31:7 இவ்வளோ மோசமான ஆள் தான் அந்த லாபான். ஆனால் 31:7, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை எத்தனை முறைங்க மாத்தினா, என்ன மாதிரி ஆள் பாருங்க. சம்பளம் அன்னைக்கு போய் நின்னா 50,000 அப்படின்னு போய் வாங்கிறதுக்கு போய் நின்னா 50,000 சொன்னேன், 5,000 தானே அப்படின்னு இருக்கான். இப்படி எத்தனையோ முறை என்ன பண்ணியிருக்கான், மாற்றிருக்கான். எத்தனை முறையா? இப்போ எவ்வளோ ஏமாத்து பேர் வழி. நீங்கள் இந்த உலகத்தின் இந்த சூழ்ச்சி, இந்த உலகத்தில் இருக்கிற தீமை, இந்த உலகத்தில் இருக்கிற கேடு, இதை பார்த்து பயப்படாதீங்க. நீங்கள் ஒன்றை பார்த்து தைரியம் அடையணும். என்ன பார்த்துன்னா அங்கே பாருங்க, 10 முறை மாற்றினா ஆனாலும், எல்லாம் சொல்லுங்க, ஆனாலும் அவன் என்னை வஞ்சிக்கிறவனா இருக்கிறான், ஏமாத்துறவனா இருக்கிறான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆமென். கெட்ட இந்த உலகத்துல உங்களுக்கு நன்மை மாத்திரம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த கேடு செய்கிற மனிதர்கள் நடுவில் கூட உங்களை ஒரு உயர்த்துவார். ஆமென். பயப்படாது. ஐயோ இப்படி ஆயிடுது அப்படி ஆயிடுது, அவங்க தரம் உங்க கரெக்டா உங்களுக்கு சேருங்க, நம்புங்க. இதெல்லாம் அனுபவிக்கிறது தான் வாழ்க்கை. ஒரு முறை இவனை எப்படியாவது இவனுக்கு ஏதாவது கெட்டது பண்ணிடலாமான்னு நினைக்கிறான். யாரு? இந்த லாபான். அதே 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. அதாவது இவனை போய் பிடிச்சி ஏதாவது இவனுக்கு கெட்டது பண்ணிடலாமான்னு நினைச்சு போறான். யாரு? இந்த லாபான். ஆனா கடவுள் அவன்கிட்ட பேசுறார். 24, அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தனாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். அவன்கிட்ட பேசுறாருங்க, பாரு மர்ம பிள்ளைய பார்க்க போற, மகளை பார்க்க போற, ஓகே, ஆனா வார்த்தை கரெக்டா இருக்கணுங்கிறாரு. ஆமென். கவனமா பேசிருந்தாரு நம்ம ஆளு. ஹலோ ஹலோ, பயப்படாதீங்க. அவங்க அப்படி பண்ணிடுவாங்களா, இவங்க இப்படி பண்ணிடுவாங்களா, இப்போ இவங்க முன்னேற விட மாட்டாங்களே, நமக்கு ஒதுக்கீடு கம்மியாக இருக்க, என்னெல்லாம் புரட்சி போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க நாட்டில். எத்தனை கெட்டவன் இருந்தாலும் உங்களை உயர்த்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார், உங்களை உயர்த்தியே தீருவார். முன்னாடிலாம் அரசியல்ல நல்லவங்க இருந்தாங்க, இப்போ ஒரே கெட்டவங்க இருக்காங்க. கெட்டவன் எப்பவுமே இருந்துட்டே இருக்கான். ஹலோ, என்ன ஜனப்பெருக்கானவனே கொஞ்சம் கெட்டவன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. முன்னாடி 10 பேரில் ஒருத்தன்னா இப்போ 100 பேரில் 10 பேர், இப்படிதான் கணக்கு பண்ணணும். இப்போ 1000 பேர் இருக்காங்கன்னா இப்போ எத்தனை பேர் இருப்பாங்க? அந்த மாதிரி இருக்கிறாங்க. தவிர ஒன்றும் ஒரே இன்னைக்கு தான் ரொம்ப கெட்டவன் இல்லை, எல்லா காலத்துலையும் கெட்டவன் இருந்திருக்கான்.
ஆனா எல்லா காலத்திலையும் கர்த்தரை நம்புற ஒரு பிள்ளைகளை அவர் அடைக்கலமா இருந்து பாதுகாப்பா இருந்து அவர்களை தப்புவித்து அவரை ஆசீர்வதிக்க வேலையை தேவன் செய்திருக்கிறார். ஆமென். உங்க பிசினஸ் வேர்ல்டுக்குள்ள இந்த திங்கிங்கை கொண்டு போங்க. நான் தனியா போல, என் கூட ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு ஒருவரும் தீங்கு செய்ய முடியாது. நாடுகளில் சில கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்க ஃபோன் பண்ணுவாங்க, மேல் அதிகாரி இப்படி பண்ணிடுவாங்கிறாரு அப்படி பண்ணிடுவாங்கிறாரு, இல்லாததெல்லாம் என் மேலே குற்றம் சாட்டி ஏதோ பண்ணிடுவாரு மிரட்டுறாங்கன்ட்டு. அவங்களுக்கு இந்த வசனம் தான் காமிப்பேன், கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நைட்டே சொப்பனம் பார்ப்பார் அவர். பயப்படாதீங்க, யாக்கோபின் தேவன் இன்னைக்கு உங்களுடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாரு, அவனை பார்க்கணும், ஆனா வார்த்தை கரெக்டா இருக்கணும். பேசுறதா இருந்தா நன்மையை மட்டும் பேசணும். என்ன மருமகனே நல்லா இருக்கீங்களா மருமகனே போயிட்டு வாங்க, அதோட படிக்கணும். அதை தவிர ஏதாவது வந்துச்சு மறந்துட்டான். அவர் கூட இருந்து ஆசீர்வதிச்செல்லாம் பார்த்தான். ஆனா இப்போ தேவனுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருக்குங்க பாட்டு அவன் மறந்துட்டான் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, ஒருவனும் எனக்கு தீங்கு செய்ய முடியாது. பயப்படாதீங்க. நீ காலையில் பயத்தம், எதிர்காலத்தை பற்றிய பயம், மனிதர்களை பற்றிய பயம் ஏதாவது தூக்கி துறப்படுங்க. நீங்கள் வாழ்ந்துருப்பீங்கன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு, நீங்கள் வாழ்ந்து தான் இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். காரியங்கள் எப்படி இருக்குதோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் என் இருதயம் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. என் இருதயம் ஒரு சத்தத்தை எழுப்பிக்கொண்டே இருக்கிறது. அது என்ன? என் தேவன் நல்லவர், எனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார், என்னை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். சிறுமைப்பட்ட தேசத்திலே அவர் என்னை பழுக வைக்கிறவராக, பெருக வைக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு நன்மை உண்டாகும். எவ்வளோ கெட்டவங்க இருக்கலாங்க, அந்த கெட்டவங்களுக்கு நடுவில் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. அவங்க அப்படி எல்லாரும் குடுமையும் அவர் கையில் இருக்குது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் அப்பா எல்லாத்துலேயும் பெரியவராக இருக்கிறார். ஆமென். அவர் தான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறார். இதை மனசில் வைங்க. அவங்க இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. சில நேரம் சில எதிர்ப்புகள் ஏதோ கொஞ்சம் இது எல்லாம் கிடையாது. நீங்கள்லாம் ஒரு நாள் தயவு கேட்குற மாதிரி இடத்துல என்னை கடவுள் கொண்டு போய் வைப்பார். அந்த இடத்துல கூட நான் அதான் கன்ஃபஸ் பண்ணுவேன். இதெல்லாம் கிடையாது. சின்னதாக வந்தால் கூட அடுத்த பெருக்கத்துக்கு யோசிக்கிற மாதிரி தான் மைண்டு மாற்றிருக்கிறார். ஆமென். இந்த இடத்த சிட் பண்ணோம், இந்த இடத்துல ஒரு சில காரியங்கள்லாம் அப்படி டிஸ்டர்ப்ட் ஆகும்போது ஒன்றும் ஐயோ அப்படிலாம் இல்லை. என்ன மைண்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா, ரைட்டுப்பா, இனிமேல் வாடகை கடங்க வேண்டாம், இனிமேல் ஏக்கர் கணக்கில் சொந்த இடத்துக்கு தான் போகணும், அதான் மைண்டுக்குள்ளே வந்துருக்கு. ஆமென். ஆமென். அதாவது உள்ளே எதை உறிஞ்சி வச்சுருக்கீங்களோ அதை அழுத்தும் போது வெளியே வரும். ஒரு பஞ்சு இருக்கு, இந்த பாலில் போட்டுறீங்க, இப்போ அமுக்குனா என்ன வரும்? எண்ணெயில் போட்டு அமுக்கினீங்கன்னா என்ன வரும்? அது மாதிரி உங்களை அமுக்கும் போது உள்ள என்ன இருக்குதோ அது வருது. ஆமென். உள்ள கோபம், எரிச்சல், கசப்பு, பயம் இதெல்லாம் வந்துச்சுன்னா அப்போ அது உள்ளே ரொம்ப போட்டிருக்கு. ஆனால் அமுக்க அமுக்க தொட்டா அப்படியே பெருக்கத்தை பற்றி யோசிக்கிறோம், கை வச்சாலே அடுத்த லெவலை பற்றி யோசிக்கிறோம். ஆமென். அதனால எவ்வளவோ அழுத்தினாலும் அவ்வளவா பெருகுவோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. செல்வத்தை நோக்கி செழிப்பின் காரியங்களிலே பயணம் பண்ணினவர்கள் முதல்ல தேவனை கரெக்டாக பார்த்தாங்க. தேவன் யாரு? எல்லாம் சொல்லுங்க, ரிச் காட். எல்லாம் சொல்லுங்க, இயேசு ஐஸ்வர்யவான். ஆமென். என் தேவன் செல்வந்த தேவனாக இருக்கிறார். அடுத்தது, அவருக்கு நேராக தன்னுடைய உள்ளங்களையும் கண்களையும் என்ன பண்றாங்க? ஏறெடுக்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். கண்ட காரியங்களை அவங்க பார்த்துட்டு இல்லை, அவங்க தருவாங்களா இவங்க தருவாங்களான்னு பார்த்துட்டு இல்லை, அவர் எனக்கு எல்லாவற்றையும் தருகிறவர்னு பார்த்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, தங்களையே ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். நான் போகிற இடத்துலலாம் எப்படி இருப்பேன்? ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆமென். உங்களை நீங்கள் அப்படி உங்களை குறித்து அப்படி ஒரு இமேஜ் உங்களுக்கு வரணும், உங்களை குறித்து அப்படி ஒரு சிந்தனை வரணும். என் கையில் கொடுத்தா அது நல்லா வரும், நான் பண்ணுறதுனாலே அது நல்லா வரும்படியா தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ சின்னதுல இருந்து அப்போ பெருக்க வந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும் பாருங்க. அது அவனால் மறுக்க முடியல. லாபானால இவன் சொன்னதை அவன் என்ன பண்ண முடியல, மறுக்கவே முடியல. உண்மைதான், நீ வரும்போது கம்மியாக இருந்தது, ஆனால் நீ வந்ததுக்கு பிறகு எல்லாமே என்ன ஆயிடுச்சு? பெருகிடுச்சு. ஆமென். நான் சொல்கிறேன், அச்சுறுத்தலையும் ஆபத்தையும் கண்டு பயப்படாதீங்க, கெட்ட மனிதர்களின் சூழ்ச்சிகளை கண்டு பயப்படாதீங்க. எல்லாத்துக்கு நடுவுலையும் உங்கள் கூட நின்று உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். எழுந்து நிற்போம். Glory to God.
Glory to God. Hallelujah. Hallelujah. Makorara seketele borakase. Hallelujah. வாலிப பிள்ளைங்களாம் இன்னைக்கு பிடிச்சிக்கோங்க. இளைஞர்கள் இருப்பீங்கன்னா பிடிச்சிக்கோங்க இன்னைக்கு இந்த காரியத்தை. ஹல்லேலூயா. வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் நேரங்களை, உங்கள் டைம் எல்லாம் வேற எப்படியோ செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது கிடைக்குமா இது கிடைக்குமா எல்லாத்தையும் நீங்கள் வாங்குவீங்க ஒரு நாள். இதெல்லாம் பார்த்தீங்க, ஒரு மொபைல் ஃபோனு எனக்கு ஒரு ஃபோனுக்கு உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு பைக்கு இல்லைன்னா நீங்கள் சொல்லிவிடுங்க, நீங்களாம் எனக்கு தர வேண்டாம், எனக்கு ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லி கெத்தாக இருந்தால் சொல்லுங்கள். ஆமேன். எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க. மாமனாருக்கு ஃபோன் அடிச்சிருங்க, பொண்ணு கொடுத்ததே போதும், பொண்ணு கொடுத்ததே போதும், எனக்கு எல்லாத்தையும் தர்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அப்பா அம்மாட்ட போய் சொல்லிவிடுங்க, இதோடு நிறுத்திக்கலாம், இனிமேல் நான் உங்கள் கையை ஏந்த மாட்டேன், நான் பார்க்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஆமேன். அதுதான் ஃபெய்த்து. போய் சொல்லிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு தரும்போது உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்குதுங்கிறது நல்லது. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா, இன்னும் என் பிள்ளை என்கிட்ட வாங்கி சாப்பிட்ற அளவு தான் இருக்குதுன்னா அது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷத்தை தராது. சொல்லிவிடுங்க, நோ, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியது யாராத்தாங்கன்னு தானே யோசிப்பாங்க. ஆனால் செழிப்பின் சிந்தனை உள்ள மனிதன் என்ன யோசிக்கிறான்? நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியது இல்லை. நீங்கள் எனக்கு தர வேண்டாம், எனக்கு தர்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. உள்ளங்களை திருப்புங்க. ஒன்றும் குறைவா இல்லை, எல்லாம் நிறைவாக தான் இருக்குது. இதை எண்ணுங்க, இதை நம்புங்க, உங்களை நோக்கி அது வரும், உங்களை அப்படியே பெருக வைப்பார். வேலை இல்லை, அது இல்லை, வரும் எல்லாம் அப்படியே. இந்த மொக்கிது பாருங்க, அப்படியே அந்த பூவை தேடி வண்டு வருது பாருங்க, அது மாதிரி எல்லாம் உங்களை அப்படியே சூழ்ந்து கொள்றதை நீங்கள் பார்ப்பீங்க, உங்களை அப்படியே நிரப்புறதை நீங்கள் பார்ப்பீங்க, உங்களை அப்படியே நன்மைகள் மூடுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உள்ளத்தை அவருக்கு நேராக திறங்க. இன்னைக்கு சில டிசிஷன் எடுங்க. ஆவியானவர் இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட என்ன பேசினார்னு பாருங்க. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட விசுவாச வாழ்வை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு பெற்றோராக இருக்க தீர்மானம் படுங்க. என் அப்பாவா என் அம்மாவா அவங்களுக்கு கர்த்தரை நம்புறதுனா என்னன்னு தெரியும், தேவனை சார்ந்துக்கிறதுனா என்னன்னு தெரியும், கர்த்தரை நம்பி எப்படி முன்னேறுதுங்கிறத என் தகப்பன் எனக்கு கற்றுக் கொடுத்தார், என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்தார்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு விசுவாச பேரண்ட்ஸா, பெற்றோர்களாக என் தேவனை எங்களை எழுப்பும் என்று கேளுங்கள். ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ராகாமோனா சேகே தேரே பாலாரா ரஹலபோ ஷேக்லே மந்தாரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பயப்படுகிறவர்களாய் அல்ல, அஞ்சுகிறவர்களாய் அல்ல, வானம் திறந்து கொட்டுகிற ஒரு தேவன் எனக்கு உண்டு. வாலிப பிள்ளைகள், ஹல்லேலூயா, உள்ளத்தை திறங்க. இன்னைக்கு மாலை இந்த காலை வேளையில் உங்க உள்ளத்தை திறந்து, தேவனே இப்படிப்பட்ட வெளிச்சங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன், நீரே என் ஆதாரம், நீரே என் ஊற்று கர்த்தாவே, உம்மை நம்பி உங்களை சார்ந்திருக்கிற நான் சின்னவனா இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லா செல்வ மனிதர்களும் ஒன்னதான் செஞ்சிருக்கிறாங்க, அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து வாழ கற்றுக் வைத்திருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் என்கிற மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஹல்லேலூயா. எல்லாரும் அவனை துக்கம் தரித்திரன்னு சொல்லும் பொழுது அவன் சொல்றான், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு தந்தருளினார். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. இன்னைக்கு நீங்க கேட்கறதெல்லாம் தர்ற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்க அவர்கிட்ட கேளுங்க, ஏன் எல்லையை நீங்க பெரிதாக்குங்க ஆண்டவரே, என் வருமானத்தின் எல்லைகள் விரிவடையற்றும், என்னுடைய பிசினஸின் எல்லைகள் விரிவடையற்றும், என்னுடைய வேலை காரியங்களில் ஒரு விரிவாக்கத்தை உங்ககிட்ட நான் கேட்கிறேன் ஆண்டவரே. அரசாங்கத்திட்ட கேட்கறதுக்கு அரசாங்கத்திட்ட என்ன இருக்குது? நான் என் ஆண்டவர்கிட்ட கேட்கும்படியா வந்திருக்கிறேன். என் அண்ணன் தம்பிகிட்ட கேட்கும்படியா வரல, என் சொந்தங்கள்கிட்ட கையேந்தும்படியா வரல. இந்த வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரரா இருக்கிற உமக்கு நேராய் என் கைகளை நான் ஏறெடுக்கிறேன். கேளுங்க, மதிப்பு மிகுந்தவர்களா வாழ்வீங்க, தைரியசாலிகளா வாழ்வீங்க. ஹல்லேலூயா. கோழைகளா வாழ மாட்டீங்க, வீரர்களாய் நீங்கள் வாழ்வீர்கள். ராகாமனா ஷட்டலபரா கேச்சேரே. உங்க உள்ளத்தை அப்படியே ஏறெடுங்க. ஹல்லேலூயா. மனசை திருப்புங்க அவருக்கு நேராக.
ஆண்டவரே என் மனசுல கூட எவ்வளவு தரித்திரங்கள் ஒட்டி கிடக்கு, தூக்கி தூர போடுறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய செல்வ வழிகளை நான் பிடித்துக் கொள்ளும்படியாய் வருகிறேன். ஹல்லேலூயா. சாப்பாடு, ட்ரெஸ், இதைத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன்னா, என் தேவன் எவ்வளவு பெருசா எனக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிறீர், எவ்வளவு பெரிதான திட்டங்கள் எனக்காக உம்மிடத்தில் உண்டு, அதை எண்ணி பாருங்கள் இந்த வேளையில். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, ஒவ்வொரு கண்களும் திறக்கப்படட்டும், ஒவ்வொரு உள்ளங்களும் திறக்கப்படட்டும். வாழ்க்கையே பயந்து பயந்து வாழ்ற நாட்கள் முடியட்டும். இன்னைக்கு கர்த்தரை நம்பி ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வரட்டும். என் தேவனை செழிக்க பண்ணுகிறவர், என் தேவனை மேன்மையாய் வைக்கிறவர், கோலும் கையுமாக போன ஒரு மனுஷனை இவ்வளவு தூரம் உயர்த்தினவர் இன்னைக்கு என்னையும் உயர்த்த வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தை திறங்க, உள்ளங்களை தேவனுக்கு நேராக திருப்புங்கள். கண்ட காரியத்தை நினைச்சு நான் கவலைப்பட மாட்டேன், என் கர்த்தரை நான் நம்ப போறேன். ஒரே ஒரு வரியில சொல்லியிருக்குதுங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அவ்வளவுதான். உங்க நம்பிக்கை கரெக்டான இடத்துல வைக்கிங்க, அவர் மேல வைங்க. அது கண்ட காரியத்து மேல வைக்க. உங்களை நான் நம்புறேன் ஆண்டவரே, என்ன நீங்க உயர்த்துகிற தேவனும் அதையே உங்க எண்ணமாக உங்க பேச்சா மாத்துங்க. ஹல்லேலூயா. சோதாமின் ராஜா கிட்ட ஆபிரகாம் சொல்றான், என்ன பணக்காரனாக்குனங்கிற பெருமையை நான் உனக்கு கொடுக்க விரும்பல, என்ன பணக்காரனாக்குன பெருமை என் தேவனுக்கு போகட்டும், நீ என்ன ஐஸ்வர்யவனாக்கின என்று சொல்லாதபடிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் உங்களுக்கு உதவாததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அவங்க செஞ்சிருந்தா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னாலதான் இவன் வந்தான்ட்டு. எனக்கு ஏன் ஆண்டவரே கிடைக்கலன்னு சிலர் கேள்வி கேட்குறீங்க. ஏன் கிடைக்கலன்னா, அந்த ஆள் உங்களுக்கு பண்ணியிருந்தா வாழ்நாளெல்லாம் சொல்லியிருப்பாரு, நான் தான் உனக்கு பண்ணன்ட்டு. உங்களுக்கு கிடைக்காதுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா இனிமே தேவனே உங்களுக்கு பண்ண போறாரு, அவரே உங்களுக்கு செய்ய போகிறாரு, அவரே அந்த காரியத்திலே ஒரு நன்மை உங்களுக்கு செய்ய போகிறார். அந்த மகிமையை வேற ஒருவருக்கும் அவர் கொடுக்கப்பதில்லை. நானே இவனுக்கு செய்தேன் என்று சொல்ல முடியும். நீங்களும் சொல்லுவீங்க, யார் எனக்கு செய்யாத போது என் தேவன் எனக்கு செய்தார் என்று சொல்ல போகிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிந்தது? இன்னைக்கு காலையில வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டீர்களா? ஆமென். இது ஆரோக்கியமா, செழிப்பா, சமாதானமா, வெற்றியா உங்க வாழ்க்கையில மாற ஆரம்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காலை வேளையில. Thank you Father, thank you for your word. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு இப்பொழுது நாம் கொடுக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நிறைவோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, விசுவாசத்தோடு, அன்பினால் உந்தப்பட்டு நாம் கொடுக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கைகளை எடுத்துக்கொண்டு ஹல்லேலூயா. எஸ் லார்ட். உங்க டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங் நீங்க செலுத்துறவங்க, உங்களுக்கு தேவையான கவர்ஸ் அங்கே வேணா பின்னாடி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ரைட், உங்க கம்பெனி பேர்லாம் எழுதுங்க. ஒருத்தரெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், சும்மா ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு தான் இருக்கும், அது கம்பெனி பேர் இருக்கும், அந்த அமௌண்ட் இருக்கும். நான் கணக்கு எழுதும்போது பார்ப்பேன். இன்னைக்கு பார்த்தா எத்தனையோ மடங்கு தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆமாம், நான் உட்காந்து பார்க்கறது எதுக்குன்னா, காசு எவ்வளவு அது இல்லை, பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். இந்த பிள்ளை தானே ஒரு நாள் இப்படி வந்தது, இந்த தம்பி, இந்த சகோதரன் தானே இப்படி வந்து நின்னாங்க, இன்னைக்கு பாரு என்ன மாதிரி கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்ட்டு. ஆமென். நான் சந்தோஷப்பட விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அந்த மாதிரி விதைக்க தேவன் உங்களை அழைக்கிறார். ஆமென். பிரைஸ் கார்டு கையில் எடுத்துக்கோங்க. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க, உங்கள் தரித்திரம் இன்னையோட போட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இனிமே எல்லாரும் எப்படி சொல்ல போகிறாங்கன்னா, இனி உங்கள் பேரை சொல்லி சொல்ல போகிறாங்க. ஆனந்தின் தேவன், ஆமென். ரமேஷின் தேவன், ஆமென், ஹல்லேலூயா. உங்க பேரை போட்டு என்ன பண்ண போறாங்க? சொல்ல போறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த நாள் வருது. அதனாலதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இனிமே உங்க தேவன் தான் சொல்ல போறாங்க. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கையில் எடுத்துக்கொண்டு கொடுக்கிறதே ஒரு விசுவாசம் தான். ஆண்டவரே, இது ஒரு விதையா நான் நினைச்சு நீ கொடுக்குறேன். ஒரு நாள் இதே கையில எத்தனையோ லட்சங்களை கொடுக்குற மாதிரி என் கையில கொடுப்பீங்க. ஆமென், ஆமென். போன வாரம் நான் இந்த இடத்த விட்டு இறங்கும் போது ஒருத்தர் ஒரு ஃபுல் கெட்டு அமௌண்ட் அப்படி என் கையில் கொடுத்துட்டு போனார். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் அவர் அந்த இடத்துல இல்லை. ஒரு நாள் ரொம்ப ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்காக அவர் போராடி இருக்கிறார்.
ஆனால் இந்த ஜேர்னியில் நான் அவங்கள பார்க்குறேன், சில லட்சங்களை சாதாரணமாக கொடுக்குற மாதிரி தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு அந்த மாதிரி நாள் வருதுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் லட்சத்தை விதைக்கிற மாதிரி சிலருக்கு ஒரு ப்ராஸ்பரிட்டியை தேவன் தரப்போகிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒவ்வொரு மாதம் வருமானம் சில கோடிகள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வரும். இது இந்த புத்தியெல்லாம் அழிச்சிடுங்க, மைண்ட்ல இப்படி ப்ராட் பண்ணிடுங்க, இது எண்ணங்கள் அப்படி கொண்டு வந்துடுங்க. 1000 லாஜிக் கேள்வி வரும். சொல்லுங்க, கர்த்தர் அப்படி எனக்கு செய்வார், கர்த்தர் அப்படிப்பட்ட நாளை எங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கைகளை எடுத்துக்கோங்க, அறிக்கை செய்வோம், நாம் கொடுக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எனக்கு தன்னை வெளிப்படுத்தின தேவனாய் இருக்கிறார். அதே ஆசீர்வாதங்கள் இயேசுவின் மூலமாய் என் மீது வந்து சேர்ந்திருக்கிறது. இன்றைக்கு நான் போகிற இடங்களில் எல்லாம் ஒரு பெருக்கங்கள் ஏற்படும். நான் கை வைப்பதிலெல்லாம் ஒரு நிறைவுகள் ஏற்படும். என் தேவன் என்னை பெருக வைக்கிறார், என்னை உயர்த்துகிறார். என் கை ஏந்தும்படியாய் அல்ல, வாரி இறைக்கும்படியாக என் தேவன் வைக்கிறார். ஆகையால் நான் வாரி இறைப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் செழித்திருப்பேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், அல்லேலூயா, ஆமென்.